லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் लूका 15वें अध्याय के 11 அங்க ஒரு ஓமை சொல்லப்பட்டு இருக்கிறது. 11 से लेकर वहां पर एक उपमान कही गई है. இந்த 11ஆம் வசனத்திலிருந்து அந்த 32ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு இரண்டு குமாரர்களுடைய ஓமை சொல்லப்படுகிறது. 11 वचन से लेके 32 तक हम देखते हैं कि दो बेटों के बारे में एक दृष्टांत देखते हैं. இந்த காலையில அந்த 24ஆம் வசனத்திலிருந்து நான் தாராள அந்த காரியத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். आज सुबह में 24वां वचन से परमेश्वर ने धारावी मनन करने के लिए मदद किया था. சாரி 17ஆம் வசனத்திலிருந்து தியானிக்க உதவி செய்தார். माफी चाहते 17वां वचन से मनन करने परमेश्वर ने मदद किया. நான் இதை கடந்த ஒரு வாரமாய் தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது इसे मैं पिछले एक सप्ताह से जब मनन कर रहा இந்த था, ஒரு சம்பவத்தை ஒரு 3 பிரிவாக 3 பாட்டாக கர்த்தர் எனக்கு உணர்த்தி காட்டினார். इस घटने को परमेश्वर ने 3 भाग में मुझे बांटकर दिखाया. ஒன்று தூரமாய் சென்ற மகன், पहला दूर गया हुआ बेटा, இரண்டாவது दूसरा திருந்தி வந்த ஒரு மகன், जो सुधर कर लौट आया बेटा, மூன்றாவது तीसरा ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மகன். जो स्वीकारा गया बेटा. அந்த இரண்டாவது பார்ட்டை தான் நான் அங்க எடுத்தேன். उस दूसरे भाग को मैंने वहां पर கர்த்தர் बताया. அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். परमेश्वर ने कई सारे बातों को उसमें से सिखाया. உங்களுக்கு நேரம் இருந்தா நீங்க ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கோ நீங்க அந்த ஆன்லைன்ல போய் பார்த்து கொள்ளலாம். अगर आपके पास समय हो तो आराधना होने के बाद या कल जाकर आप उसे ऑनलाइन में देख सकते हैं. என்னால் இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பார்ட். क्योंकि अब जो हम देखने वाले वो पहले भाग को देखने वाले இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்ங்கிறது அதுல இருக்கு. इसके बाद क्या होने वाली है वो आप उसे ऑनलाइन में देख सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. சரி, கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் மாலை நேரத்துல மூன்றாவது பார்ட்டை நம்ம பார்ப்போம். परमेश्वर की इच्छा हो तो शाम के समय में हम तीसरे भाग को भी देखेंगे. அல்லேலூயா. हालेलुया. இல்ல வேற காரியத்தை ஆவியானவர் உணர்த்தினா அது ஆவியானவர் நடத்துதல்படி நடத்துவேன். या पवित्र आत्मा जैसे चलाएंगे उसके अनुसार कोई और है बात है. இப்பொழுது அந்த அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். इस समय में हम उस अध्याय के 15 से लेकर 16 तक मनन करने वाले हैं. 11 to 16 11 से लेकर 16 तक வாசிக்கலாம். ஒரு மைக் கொடுங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். போது அல்லேலூயா. हालेलुया. கொஞ்சம் மானிட்டர் கம்பெனிமா விசில் அடிக்கு. இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். एक मनुष्य के 2 बेटे थे. 2 குமாரர்கள், ஒருவன் மூத்தவன் ஒரு இளையவன் இருந்தான். इसमें से एक बड़ा और एक छोटा था. அதுல இளையவன் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் தன்னுடைய தகப்பன்ட்ட வர்றாரு. एक दिन ये छोटा बेटा क्या करता है, अपने पिता के पास சொல்றாரு, எனக்குரிய பங்கு, அப்படினா சொத்துல எனக்கு இருக்கிற பங்கை நீங்க எனக்கு தாங்க அப்படிங்கறார். वो आकर पिता से कहता है कि संपत्ति में जो मेरा भाग है उससे मुझे दे दो. அல்லேலூயா. हालेलुया. இங்க பார்த்தோம் அப்படினா, यहाँ पर हम देखते हैं இதுல முதலாவது கேட்க வேண்டியது மூத்த மகன் தான் கேட்கணும். इसमें सबसे पहला देखे तो बेटा, पहला जो ज्येष्ठ बेटा है उसे मांगना चाहिए. அப்பட்ட சொத்தை பிரிச்சு கேட்கிறது முதல்ல யார் கேட்கணும்? पिता के पास संपत्ति को अलग भाग மூத்த मांगना மகன் कौन தான் मांगना கேட்கணும். चाहिए? पहलौटा जो है उसे ஆனா இங்க मांगना பார்த்தோம் चाहिए. அப்படினா, लेकिन यहाँ पर हम இளைய देखते हैं மகன் சொத்துல பங்கு கேட்கான். छोटा बेटा अपनी संपत्ति में अपना भाग मांगता இந்த है. அப்பாவுடைய பார்க்கும் பொழுது 2 பேருமே ஒரே மாதிரியாய் நேசித்த ஒரு தகப்பன். इस पिता के बारे में देखते हैं कि दोनों बेटा को एक समान प्रेम किया 2 பேருமே என்னுடைய மகன் என்று தான் சொல்லுறார். और दोनों को मेरा बेटा ऐसा कहता है. நீங்கள் பார்க்கும் பொழுது आप देख सकते இந்த हैं திருந்தி வந்த அந்த மகன் வரும் பொழுது, வீட்டுக்கு வரும் பொழுது சொல்லுகிறார், जो सुधर कर आया हुआ बेटा जब घर लौटता है वो कहता है என் மகன் மரித்தான், मेरा बेटा मरा, என் பிள்ளை மரிச்சிச்சு, मेरा बेटा मर चुका था மறுபடியும் உயிரோட வந்துட்டான். लेकिन वो फिर से जीवित आया இத है. பார்த்துட்டு மூத்த குமாரன் வருகிறார். इसे देखकर पहलौटा आता है. மூத்த குமாரன் வீட்டுக்கு வந்தா வர மாட்டேங்கிறாரு உள்ள. ज्येष्ठ पुत्र अंदर नहीं आता है. என்னன்னு கேள்விப்பட்டா, தம்பி வந்துட்டாரு. क्या इसके बारे में जानते ही वो सुनता है कि छोटा भाई घर அப்பா आया है. தம்பிக்காக நல்ல கொளுத்த கண்டு அடிச்ச ஒரு பெரிய ஒரு விருந்து வைக்கிறாரு. पिता ने छोटे भाई के लिए अच्छा तगड़ा एक बछड़े को मार कर दावत रखा है. வீட்டுக்கு வெளியே நிக்கிறார். वो घर कर बाहर खड़ा है. அப்பா போறாரு. पिता बाहर जाता है, போய் சொல்றாரு, जाकर कहता है, என் மகனே, हे मेरे बेटे, நீ வீட்டுக்குள்ள வா, तू घर पर आ, என்னுடையதெல்லாம் உனக்குரியது. मेरा जो भी ये सब तेरा है. அப்படினா பாத்தீங்கன்னா, इसमें हम देख सकते हैं 2 மகனையுமே ஒரே மாதிரி தான் அவர் பார்த்தார். वो दोनों बेटों को एक समान देखा. 2 பேருமே வீட்டுக்கு வெளியே இருந்தா, 2 பேரையும் கூப்பிட அப்பா தான் போனார். दोनों घर के बाहर थे, दोनों को बुलाने पिता स्वतः गया. இவனும் தூரத்துல இருக்கல, அப்பா தான் ஓடி போய் பிடிச்சாரு. ये भी जब दूर से आ रहा था, पिता दौड़कर जाकर उसे मिला. மூத்தவனும் வீட்டுக்குள்ள வர மாட்டேங்க, அப்பா தான் போய் கூப்பிடுறாரு. और पहलौटा भी घर कर बाहर खड़ा, अंदर नहीं आता और पिता जाकर बुलाता है. 2 பேருக்குமே ஒரே மரியாதை தான் ஆண்டவர் और கொடுத்தார். दोनों को एक ही आदर पिता देता ஒரே है. அன்பு, एक ही प्रेम, ஒரே மரியாதை, एक ही आदर. 2 பேருக்குமே ஒரே கணம்,
और एक ही दोनों को आदर दिया ஒரே जाता है மாதிரி தான் அந்த அப்பா பாக்குறார். और सब बातों में एक समान देखता है। ஆனா பார்க்கும் பொழுது लेकिन हम देखते हैं மூத்தவன் தன்னுடைய உரிமை இருந்தும் அதை கேட்கல. ज्येष्ठ बेटा अपना हक होने पर भी नहीं मांगा, ஆனால் இளையவனுக்கு உரிமை இருந்தது, ஆனா அதை கேட்டான். लेकिन छोटे बेटे का भी हक था और उसने उसे मांग लिया। இளையவனுக்கு உரிமை இல்லை என்றல்ல, छोटे बेटे का हक नहीं ஆனா ऐसा नहीं, மூத்தவனுக்கு தான் அதிக உரிமை. लेकिन बड़े बेटे का हक ज्यादा है। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா यहाँ पर हम देखते हैं ரெண்டு பேருமே அப்பாட்ட கேட்க உரிமை இருந்தாலும் கூட दोनों को पिता के पास मांगने का हक होने पर भी ஒருவன் அப்பாவிடம் கேட்காமலே இருந்து கொண்டு இருக்கிறான். एक पिता के पास मांगे बगैर है இப்போ ஒருவன் கேட்கிறான், और एक मांगता है। இப்போ ஆஸ்தியில எனக்கு வருகிற பங்கை நீங்க தாங்க அப்படின்னு கேட்கிறான். संपत्ति में जो मेरा भाग है उसे मुझे दे दो। இப்போ இந்த ஆஸ்தி யாருக்குள்ளது? अब ये संपत्ति किसका है? தகப்பனுக்குள்ள ஆஸ்தி. पिता का இந்த संपत्ति है। சொத்து வந்து யாருக்குள்ளது? தகப்பனுக்குள்ளது. ये संपत्ति पिता का है। தகப்பனுடைய சொந்த முயற்சியில சொந்த வேலை பார்த்து அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற पिता சொத்து ने அது. अपने खुद के प्रयास से मेहनत से कमा कर रखा हुआ संपत्ति है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த சொத்துக்கு அவர்தான் அதிபதி. इस धन दौलत का वही अधिपति है இந்த சொத்தை கொடுக்க வேண்டுமா வேண்டாம் என்பதை அவர்தான் और தீர்மானிக்க ये வேண்டும். संपत्ति को देना है नहीं देना है ये निर्णय वही पिता ले सकता है, ஏன்னா அவருடைய வேலை நிமித்தமாக உழைப்பின் நிமித்தமாக வந்த சொத்து அது. क्योंकि उसके मेहनत के द्वारा इसके काम के द्वारा आई धन संपत्ति। இப்போ மகனுக்கு கொடுக்க தகப்பனுக்கு உரிமை இருக்கிறது. अब बेटे को देने के लिए पिता का हक है, ஆனா அதே நேரத்துல लेकिन फिर भी தகப்பனுடைய விருப்பத்தின்படி வாங்க வேண்டும். அதுதான் மகனுடைய நல்ல ஒரு குணம். पिता के इच्छा के अनुसार लेना चाहिए, यही एक बेटे का अच्छा गुण இப்போ होता है। இந்த இளைய மகன் என்ன பண்றாருன்னா अब ये छोटा बेटा क्या करता है? தன்னுடைய தகப்பனுக்குரிய சொத்துல தனக்கு உரிமை இருக்கிறது என்பது உண்மைதான். अपने पिता के धन संपत्ति में मेरा भी हक है, ये सच बात है, ஆனா அந்த உரிமைக்கு தகப்பன் கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். लेकिन इस हक के लिए जब तक पिता नहीं देता तब तक लिए इंतजार அந்த करना होगा। உரிமையை தகப்பன் தன்னுடைய விருப்பத்தின்படி கொடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் और பண்ணணும். उस हक को पिता जब अपने मन के अनुसार देता तब तक इंतजार करना जरूरी है, ஆனால் இளைய மகனுக்கு அதுல விருப்பம் இல்லை. लेकिन छोटे बेटे को इसमें कोई उसमें मेल அந்த तोल नहीं மகனுக்கு है, அதற்கான தெரியல. ஏன்னா அந்த சொத்து மீது அவனுக்கு ஆசை வந்துட்டா क्योंकि தெரியல. वो छोटे बेटे को उस धन संपत्ति पर आशा आएगी पता नहीं, அல்லது அந்த சொத்தை வைத்து நம்ம வேற மாதிரி செலவழிக்கலாம், வேற மாதிரி வாழலாம் நினைச்சாரு. या इस धन संपत्ति को रखकर हम अलग जीवन जिएंगे ऐसे सोचा क्या पता नहीं। வசனம் அப்படிதான் ये சொல்லுகிறது. वचन भी ऐसा कहती சொத்தை है, வாங்கி சில நாள்ல வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். धन संपत्ति को लेकर कुछ दिनों में घर छोड़कर चला गया, ஆனால் இங்கு பாருங்க தகப்பனுடைய உரிமையை தன்னுடைய விருப்பத்தின்படி கேட்க ஆரம்பிக்கிறார். लेकिन यहाँ पर हम देखते हैं कि पिता के धन संपत्ति को अपने इच्छा के अनुसार मांगने लगता இப்படி है। கேட்பது ऐसे கேட்ட मांगना உடனே தகப்பன் கொடுத்துட்டார். அது पिता உண்மைதான். ने मांगते ही पिता ने दे ஆனா दिया, ये सच बात है, தகப்பனுடைய இருதயத்தை இது எப்படி பாதித்திருக்கும்? लेकिन पिता के हृदय पर कैसे प्रभाव डाली होगी? எப்பொழுதுமே हमेशा தகப்பன் ஒரு பெற்றோருக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து தனக்கான தன்னுடைய விருப்பத்தை படி வாழணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. एक माता पिता हमेशा चाहते हैं कि अपने बच्चे अपने अच्छा इच्छा के अनुसार जिए, பிள்ளைக்கு எவ்வளவுதான் உரிமைகள் இருந்தாலும் बच्चों को कितना भी हक क्यों ना हो, பெற்றோருடைய விருப்பத்தின்படி அந்த உரிமையை நாம் பங்கெடுக்க வேண்டும். அதுதான் மாதா ரொம்ப பிதா நல்ல சரியான முறை. माता पिता के इच्छा के अनुसार उस भाग में भाग लेना वही एक सही பெற்றோருக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் அமைதியா காத்திருப்பது ரொம்ப நல்லது. अगर माता पिता को उसमें कोई चाहत नहीं है तो हम इंतजार करना अच्छा இப்போ है। अब தகப்பன் இந்த பிள்ளை மீது ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். पिता ने इस बेटे पर एक भरोसा रखा ரெண்டு था, பிள்ளை மீது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. दोनों बच्चों पर भरोसा था, இந்த நம்பிக்கையை அது பாதித்தது. इस भरोसे पर उस पर प्रभाव पड़ी। இந்த தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை ये இருந்திருக்கும். पिता का एक भरोसा हुआ होगा, என் பிள்ளை ரெண்டும் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கும். मेरे दोनों बच्चे आखिर तक मेरे साथ ஏன்னா रहेंगे, பெண் பிள்ளை இல்ல, கேட்ட ரெண்டு क्योंकि- பசங்க தானே. क्योंकि बेटियां नहीं दोनों அப்ப बेटे கடைசி हैं। வரைக்கும் தகப்பன் கூட இருப்பாங்க. आखिर तक पिता के साथ ये रहेंगे, ரெண்டு பேரும் कहकर கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருப்பாங்க. दोनों साथ मिलजुल कर रहेंगे ரெண்டு आखिर பேருமே तक, கடைசி வரைக்கும் என் வார்த்தை और கீழ்ப்படிவாங்க. दोनों आखिर तक मेरे वचन का आज्ञा पालन இந்த करेंगे। நம்பிக்கையை இந்த தகப்பன் इस வைத்திருந்திருப்பார். भरोसे की उस पिता ने रखा था, ஆனால் लेकिन இவன் ஆஸ்தியில் பங்கு கேட்டது தகப்பனுடைய நம்பிக்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினது. जैसे इसने संपत्ति में भाग मांगा तो इस पिता के भरोसे में एक प्रभाव पड़ी। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज கூட हमारे जीवन में भी நம்முடைய பெற்றோர்கள் நம்ம மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. हमारे माता पिता हम पर भरोसा रखते हैं, நம்ம மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. हम पर भरोसा रखे हैं, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாது. उस भरोसे के लिए हम कभी भी उसके विरोध नहीं வாலிப जाना। பிள்ளைகளா இருக்கட்டும், சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், जवान बच्चे हो या छोटे बच्चे உங்க हो, பேரண்ட்ஸ் உங்க மீது வைத்திருக்கிற ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ், ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்க மீது
அந்த நம்பிக்கைக்கு நீங்க துரோகம் பண்ணக்கூடாது. आपके माता पिता ने आपके ऊपर रखे हुए भरोसे को कभी मत तोड़ना। என் பிள்ளை என்னை ஏமாத்தாது, मेरा बेटा मुझे कभी என் धोखा பிள்ளை नहीं என்கிட்ட देगा, பொய் சொல்லாது, मेरा बेटा मुझे என் कभी பிள்ளை झूठ नहीं என்னுடைய कहेगा, வார்த்தையை மீறாது मेरे बच्चे कभी मेरे आज्ञा என்கிற को ஒரு माने बिना நம்பிக்கை नहीं உங்கள் மீது रहेंगे। வைத்திருக்கிறார்கள். ये भरोसे ने माता पिता हर बच्चों पर இந்த रखा है। நம்பிக்கையை ஒரு நாளும் உடைக்க இடம் கொடுக்காது. इस भरोसे को कभी भी तोड़ने के लिए जगह मत அது देना। உடைக்கிறீங்கன்னா अगर आप उसे तोड़ते நீங்க हैं तो எங்கோ தப்பு பண்ண போறீங்கன்னு அர்த்தம். आप कोई ना कोई गलती करने वाले, इसका मतलब நீங்க ஏதோ உங்க மீது ஒருவர் வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க, आपके ऊपर किसी ने भरोसा रखा है। அது உங்க பேரண்ட்ஸா वो இருக்கலாம், आपके माता पिता हो सकते சபையாரா हैं, இருக்கலாம், कलीसियावासी हो உங்க सकते ஊழியர்களா हैं, இருக்கலாம், या सेवक लोग हो உங்க सकते மீது ஒரு हैं। நம்பிக்கை வச்சிருக்காங்க. आपके ऊपर एक भरोसा को रखा होगा, எங்க பிள்ளைங்க எங்கேயும் போக மாட்டாங்க, मेरे बच्चे कहीं नहीं जाएंगे, எங்களை மீறி எங்கேயும் போக மாட்டாங்க, हमसे बढ़कर कहीं और எங்க नहीं பிள்ளை தப்பு பண்ண जाएंगे, மாட்டாங்க. ये गलती नहीं करेंगे। இந்த நம்பிக்கைக்கு நீங்க உண்மையா இருக்கணும். इस भरोसे के लिए आपको सच्चा खरा रहना ஆனால் जरूरी இந்த है। இளைய மகன் அதற்கு உண்மையா இல்லை. लेकिन ये छोटा बेटा उसके लिए सच्चा नहीं रहा। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்து நம்ம பார்க்கிறோம், अगला हम देखते हैं தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை பாதிக்கிறது. पिता और बेटे के बीच के रिश्ते को वो उस पर प्रभाव डालती है। தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குல்ல, पिता और बेटे के बीच में अच्छा एक रिश्ता है। இந்த மகன் திரும்பி வரும்பொழுது என்ன சொல்லிட்டு வந்தான்? ये बेटा लौट कर आते समय क्या कहकर आया? என்ன நீங்க குமாரன்னு சொல்லாதீங்க, आप मुझे बेटा मत कहो, அப்படிதானே சொன்னான். ऐसा ही कहकर அப்போ आया। ரிலேஷன்ல ஏதோ பிரச்சனை வந்துட்டல, तो उनके रिश्ते में कुछ तो एक गड़बड़ आई, உறவுல பிரச்சனை பாதிப்பு வந்திருக்கா இல்லையா? उनके रिश्ते में गड़बड़ाहट आई। எப்பொழுது हम जब நீங்கள் कभी உங்கள் சுய விருப்பத்தின்படி ஒரு முடிவு எடுக்கிறீர்களோ, आप अपने स्वतः के इच्छा के अनुसार कोई निर्णय लेते हैं, உங்கள் பெற்றோருடைய விருப்பத்திற்கு விரோதமாக ஒரு நீங்கள் உங்கள் விருப்பத்தை முடிவு எடுக்கிறீர்களோ, जिसका मतलब है कि अपना माता पिता के इच्छा के विरोध आप खुद का एक निर्णय लेते हो, it will be destroy your relationship. वो आपके रिश्ते को बिगाड़ देती है, இது உங்க ரிலேஷனை உடைக்கும். वो आपके रिश्ते को तोड़ देती है। உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்குமா இருக்கிற உறவை அது உடைக்கும். आपके माता पिता के बीच के रिश्ते को वो तोड़ देती है। உங்களுக்கும் உங்கள் சகோதரன் சகோதரிக்கு இருக்கிற உறவை பாதிக்கும் அது. आपके भाई बहनों के बीच के रिश्ते पर एक प्रभाव डालती சபைக்கும் है। உங்களுக்கு இருக்கிற உறவை பாதிக்கும் அது. कलीसिया और आपके बीच के रिश्ते को प्रभाव डालती है। ஊழியர்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவை பாதிக்கும். सेवक और आपके बीच के रिश्ते को उसमें एक फटी ला सकती है। விருப்பத்தின்படி நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால், यदि आप अपने खुद के इच्छा के अनुसार அது कोई निर्णय முதலாவது लेने உங்கள் पर மீது இருக்கிற நம்பிக்கையை பாதிக்கிறது. पहले आपके ऊपर के भरोसे को वो तोड़ देती है। இரண்டாவது உங்களுக்கு இருக்கிற உறவை பாதிக்க ஆரம்பிக்கும். दूसरा आपके बीच के रिश्ते को वो प्रभाव डालती है। மூன்றாவது அந்த தகப்பன் பிள்ளை மீது ஒரு அன்பு வச்சிருந்தார். और तीसरा पिता ने बच्चों के ऊपर एक भरोसा रखा था। இந்த தகப்பன் பாருங்க, ये पिता को देखिए, பிள்ளை எல்லாரையும் அழிச்சிட்டு தான் வர்றான், बच्चा सब कुछ नाश कर कर आता எல்லாத்தையும் है, அழிச்சிட்டான், सब कुछ नाश कर दिया, ஒண்ணும் இல்லாம வந்து நிக்கிறான். कुछ नहीं, ये खालीपन के साथ आया है। தகப்பன் என்ன சொன்னார் தெரியுமா? पिता क्या कहता है? ஏன் மகன், मेरा बेटा, ஏன் மகன். मेरा बेटा। அது எங்க இருந்து சொல்ல வந்தது தெரியுமா? वो कहां से कहने के लिए ये हिम्मत आई? அன்பு, प्रेम। புரியுதா? அந்த அன்பு தான் சொல்ல வருது. वो प्रेम उसे कहने लगाती है। தகப்பனுக்கு அந்த பிள்ளை மீது, पिता को उस बेटे के ऊपर, அந்த பிள்ளை பெரிய பணக்காரனா வந்தாலும் அன்பு செய்றான், இல்ல ஏழையா வந்தாலும் அன்பு செய்றான், वो बेटा जो एक धनवान बनकर रहे या गरीब रहे उस पर प्रेम எல்லாத்தையும் கொண்டு जताता है। போச்சலையும் அன்பு செஞ்சா, எல்லாத்தையும் வித்து அழிச்சிட்டு जब वो வந்து सब அன்பு कर செய்றான். लेकर गया तभी भी प्रेम जताया, जब खोकर लौट कर आया तभी भी प्रेम जताया। அதுதான் உங்க பெற்றோருடைய அன்பு. वही तुम्हारे पिता का प्रेम है, அதுதான் உங்க மீது இருக்கிற அந்த அன்பு. वही तुम पर का एक सच्चा प्रेम அந்த है। அன்புல பாதிப்பை ஏற்படுத்தாதீங்க. उस प्रेम में कोई फटी को मत लेकर। हालेलुया। हालेलुया। சொல்றது புரியுதா? जो कहता हूं समझ पा रहे हो? உங்களை நேசிக்கிறவங்களை காயப்படுத்தாதீங்க. आपसे जो प्रेम करते उन्हें कभी चोट मत पहुंचाओ। ஆண்டவர் அதை விட நம்மள அதிகமா நேசிக்கிறார். परमेश्वर उससे भी बढ़कर हमसे प्रेम இந்த करता है। தகப்பனுடைய அன்பு மாதிரி தான் நம்ம காட்ஸ் லவ். ये पिता के प्रेम के समान हमारे प्रभु का प्रेम தேவனுடைய भी அன்பு है। அப்படிதான். परमेश्वर का प्रेम भी वैसा ही தேவன் है। நம்மள நம்பினாருங்க. परमेश्वर ने हम पर भरोसा किया, நம்மள நம்பி தான் அபிஷேகத்தை கொடுத்தார். हमें भरोसा कर कर अभिषेक को நம்மள दिया, நம்பி தான் ஊழியத்தை கொடுத்தார். हमें भरोसा कर कर सेवा को दिया। அந்த நம்பிக்கையை உடைக்க கூடாது. उस भरोसे को कभी नहीं तोड़ना। ஆண்டவர் நமக்கு ஒரு ஆண்டவருக்கு நமக்கு ஒரு உறவு இருக்கா இல்லையா? परमेश्वर हमारे बीच में एक रिश्ता है कि नहीं? எந்த கடவுளும் எந்த மனுஷனும் சொல்லாத உறவை நம்ம இயேசப்பா சொல்லி இருக்கிறார். कोई भी देवता या कोई मनुष्य ने जो नहीं कहा वो हमारे परमेश्वर ने कहा है। நான் உன் பிதா அப்படிங்கிறார். मैं तेरा पिता ऐसे कहता நீ है, என் பிள்ளை, तू मेरा बेटा நான் कहता உன் பிதா है, அப்படிங்கிறார். मैं तेरा पिता कहता நான் है। பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? मैं पिता हूं तो मेरा आदर कहां है? நம்முடைய தெய்வம் நம்மோடு உறவு கொள்கிற தெய்வம். हमारा परमेश्वर हमारे साथ रिश्ता बिताने அவர் वाला, கடவுளா இருக்கல, वो एक देवता बनकर என்னுடைய नहीं रहता அப்பாவா है, இருக்கிறார். वो हमारा पिता என்னுடைய है, சிநேகிதனா वो இருக்கிறார், मेरा दोस्त है, என்னுடைய நண்பனா वो இருக்கிறார், मेरा मित्र है, எனக்கு ஆறுதல் தருகிறவரா मुझे இருக்கிறார். तसल्ली देने वाला है। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கும் தெய்வனுக்கும் இந்த ரிலேஷன் இருக்கு, நல்லா புரிந்து கொள்ளுங்க. हमारा और परमेश्वर के बीच में अच्छा एक गहरा संबंध அந்த है। ரிலேஷன் படைத்தவன் அப்படிங்கிற ரிலேஷன் கிடையாது. वो रिश्ता एक रचने वाला और एक रचा हुआ அந்த नहीं, ரிலேஷன் தான் இருக்கணும் உண்மையிலே. वही एक रिश्ता रहना அவர் चाहिए। சிருஷ்டிகர்,
वो सृष्टि करता है சிருஷ்டிக்கப்பட்டவன். और मैं सृष्टि हूँ। இந்த ரிலேஷன் தான் இருக்கணும். यही रिश्ता होना அப்படினா चाहिए। என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? சிருஷ்டிகருக்கு என் மேல 100% கண்ட்ரோல். सृष्टिकर्ता को मुझ पर 100% एक उस पर अधिकार है। ஆனா இயேசு அந்த ரிலேஷன்ல வரல. लेकिन यीशु उस रिश्ते में नहीं அந்த आया, அதிகாரத்துல வரல. उस अधिकार से नहीं आया। அவர் சொல்றாரு, वो कहता है என் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவரக்க நானும் மாம்சத்தை உடைய இரத்தத்தை मेरे உடையவன். बेटे जैसे शरीर और लहू में है वैसे मैं भी शरीर और लहू में हूँ। அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? என் பிள்ளை அடிபடுற மாதிரி நானும் அடிபட मेरा வர்றேன். बेटा जैसे मार खाने वाला है वैसे என் मैं भी பிள்ளை मार வேதனைப்படுற खाता மாதிரி हूँ। நான் வேதனைப்பட வர்றேன். जैसा मेरा बेटा जो है दुख तकलीफ என் सहता है பிள்ளை वैसे मैं भी கண்ணீர் आता வடிக்கிற हूँ। மாதிரி நான் கண்ணீர் வடிக்க मेरे வர்றேன். बेटा जैसे आंसू बहाता हूँ वैसे मैं भी बहाता हूँ। ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தகப்பன் பிள்ளை என்கிற உறவில் அவர் இருக்கிறார். परमेश्वर हमारे बीच में एक पिता और बेटे के रिश्ते में हम हैं। இந்த உறவை பாதிப்பை இருக்கணும். इस रिश्ते को कभी हम नहीं तोड़ना அந்த உறவை ஒரு चाहिए। நாள் உடைக்காதீங்க. ये रिश्ते को कभी नहीं तोड़ना நீங்க है, தேவனுடைய பிள்ளைங்க மறந்துடாதீங்க. क्योंकि आप परमेश्वर के बच्चे हैं, कभी मत भूल जाओ। நான் கர்த்தருடைய மகன், मैं परमेश्वर का बेटा हूँ, கர்த்தருடைய மகள். मैं परमेश्वर की बेटी இந்த हूँ। உறவுல ஒரு நாளுமே பாதிப்பு इस வரக்கூடாது. रिश्ते में कभी भी कोई फटी नहीं அதே आना है। போல தேவனுடைய அன்பு, वैसे परमेश्वर का प्रेम, தேவனுடைய அன்பு அது சொல்லவே முடியாதுங்க. அவ்வளவு வார்த்தை, எவ்வளவு வார்த்தை சொல்ல முடியாது. परमेश्वर के प्रेम के बारे में कोई तुलना नहीं, कह ही नहीं सकते। அந்த इतना बड़ा அன்புக்கு प्रेम है। ஈடாக வார்த்தைகளே கிடையாது. उसके प्रेम के तुलने में कोई शब्द ही नहीं है। அவ்வளவு அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். इतना प्रेम को उसने நாம் जताया है। பாவிகாய் இருக்கையில அவர் நம்மை நேசிச்சார். हम पापी थे फिर भी उसने हम पर प्रेम துரோகியான जताया। மனிதனை நேசித்தார். हम द्रोही थे फिर भी उसने प्रेम जताया। அதுதான் God's love. यही परमेश्वर का प्रेम है। ஹalleluya. அப்ப அந்த Hallelujah. அன்புல ஒரு பாதிப்பை கொண்டு வரக்கூடாது. उस प्रेम में कोई भी फटी को नहीं ले आना है। அடுத்து என்ன தெரியுமா? अगला क्या है? ஒரு மதிப்பு வச்சிருந்தார். एक हमारे लिए एक आदर रखा ஒரு है। மரியாதை வச்சிருந்தார். एक आदर सम्मान रखा है। என் பிள்ளைக்கு நான் வந்து இது இப்படி ஒரு கணத்தை கொடுப்பேன். मेरे बेटे को ऐसे एक आदर सम्मान दूंगा। இந்த பையன் கெட்டு போய் வந்தான். ये बेटा बिगड़ कर आया था, வந்த உடனே என்ன உடங்க கொடுத்தாரு? आते ही क्या वस्त्र दिया? உயர்ந்த வஸ்திரம். ऊंचे दर का அவனுக்கு என்ன वस्त्र। உடை இப்ப தேவை? उसको क्या वस्त्र अभी जरूरी थी? அவன் வேலைக்காரன் போடுற உடுத்துற ஒரு உடை. एक नौकर पहनने वाला वस्त्र उसके लिए जरूरी என்ன थी। சாப்பாடு வேணும்? क्या खाना चाहिए था? அவன் கேட்டது வேலைக்காரன் சாப்பாடு. उसने मांगा जो नौकर का खाना मांगा அப்பா था। அப்பா என்ன சாப்பாடு கொடுத்தாரு? लेकिन पिता ने क्या खाना दिया? கொழுத்த கஞ்சி. एक बच्चा चर्बीला कारण என்ன बछड़ा। தெரியுமா? कारण क्या है? காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है? பிள்ளை மேல இருந்த மதிப்பு, बेटे के ऊपर का एक आदर பிள்ளை மேல सम्मान, இருந்த மரியாதை. बेटे के ऊपर का सम्मान। என் பிள்ளை मेरा बेटा பண்டி சாப்பாடு சாப்பிடக்கூடாது. एक सुअर के भोजन को नहीं என் खाना பிள்ளை है। கொழுத்த கண்டை தான் சாப்பிடும். मेरा बेटा एक अच्छे तंदुरुस्त बछड़े को खाना है। இவ்வளவு மரியாதை நம்ம மேல வச்சிருக்காரு. इतना आदर हम पर उसने रखा है, நம்ம அது புரிஞ்சுக்கிட மாட்டேங்குது लेकिन தெரியுமா? हम उसे समझ नहीं पाते। நம்ம அப்பா எதை கொடுத்தாலும் நல்லதா கொடுப்பாரு. हमारा पिता जो भी देता है अच्छा ही देता ஏன்னா है, நீ அவரை எவ்வளவு கனம் பண்றியோ அது மாதிரி உன்னை கனம் பண்ணுவாரு. क्योंकि वो तुम्हें तुम जितना आदर देते हो वैसे वो भी வசனம் तुम्हें தான் आदर देता சொல்லுகிறது, है। என்னை கனம் பண்ணலாம் கனம் பண்ணுவேன். वचन भी वही कहती है कि जो मुझे आदर देगा उसे मैं आदर दूंगा। ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை கனவீனப்படுத்த மாட்டார். परमेश्वर अपने बच्चों को कभी आदरहीन नहीं करता। நான் இன்னைக்கு சொல்றேன், मैं आज कहता हूं, நீங்க உண்மையிலே ஆண்டவர் கனம் கொடுங்க. आप सच्चाई से परमेश्वर को आदर दो, உன்னுடைய தேவை காட்டில அதிகமான செய்வார். आपके जरूरत से बढ़कर वो तुम्हारे लिए करेगा। என்ன தெரியுமா? एक बात இந்த को பிள்ளை समझ வரும் लेना, பொழுது ये जब बेटा இந்த लौट மகன் कर திரும்பி आया, வர்றான். वो मन फिर कर लौट आया। இவனுக்கு அவசியமானது நெசசரி என்னங்க? इसके लिए जरूरत क्या है? நல்ல Dress இல்ல, अच्छा वस्त्र नहीं, ஒரு நல்ல Dress கொடுக்கணும். एक अच्छा वस्त्र देना है। சரி ஓகே, ठीक है। வீட்டுக்கு வந்துட்டான். घर पर आ गया, ஏதாவது ஒரு வீட்ல ஒரு இடத்தை கொடுப்போம், घर पर कोई एक जगह दे देंगे, ஒரு இடத்தை கொடுக்கணும். एक जगह को दे दिया। மூன்றாவது என்ன வேணும்? तीसरा क्या அவனுக்கு चाहिए? அன்னைக்கு என்ன தேவை தெரியுமா? उस दिन उसके लिए क्या जरूरत थी? ஒரு ரசம் சாப்பாடு கிடைச்சாலே போதும். एक रसम और खाना मिला तो काफी இட்ஸ் है। எனஃப் அவனுக்கு. उसके लिए वो काफी था, ஏன்னா அவன் பண்டியின் சாப்பாடு கூட கிடைக்காம வந்திருக்கான். क्योंकि वो सुअर का खाना भी नहीं मिला, वैसे அவனுக்கு இப்ப स्थिति में கஞ்சி आया है। துவையில ஒரு பெரிய சாப்பாடு. अभी वहां पर उसके लिए एक अच्छा दावत मिल रही புரியுது है। நான் சொல்ல வரது புரியுதா? आप समझ पा रहे हो? அவனுக்கு தேவையானது அவ்வளவுதான். उसका जरूरत केवल इतना ही है, ஆனா அப்பா தேவையானதை கொடுக்கல. लेकिन पिता उसके जरूरत को नहीं நல்லா पूरा புரிஞ்சுக்கொள்ளுங்க. किया। अच्छे से समझ लो, உனக்கு தேவையானதை கொடுக்கிறவர் அப்பா கிடையாது. तुम्हारे लिए जरूरतों को देने वाला पिता नहीं है, உனக்கு தேவையை காட்டிலும் என்னுடைய விருப்பத்தின்படி கொடுக்கிறவர் தான் அப்பா. तेरे जरूरत से बढ़कर मेरे चाहत के अनुसार देना वही पिता है। இவன் கொளுத்த கண்டு கேட்கல. इसने एक तंदुरुस्त बछड़ा ஆனா नहीं அப்பா मांगा, சொன்னார் கொளுத்த கண்டு அடிங்கடா लेकिन அப்படின்னு. पिता ने कहा है कि एक तंदुरुस्त बछड़े को இவன் उसके लिए சாதாரண मारो। வஸ்திரம் தான் கொடுத்திருக்கணும். इसको लिए एक साधारण वस्त्र देना அப்பா चाहिए था। சொல்றார் உயர்ந்த வஸ்திரத்தை கொடு. पिता कहता कि ऊंचे दर के वस्त्र இவனுக்கு को लेके आओ। மோதிரத்துக்கு இப்ப அவசியமே இல்ல. इसके लिए अंगूठी की कोई जरूरत नहीं அப்பா थी। சொல்றார் மோதிரத்தை கொடு அப்படிங்கிற. पिता कहता कि अंगूठी को पहनाओ। பாதரட்சிக்கு இவனுக்கு தேவையில்லை இப்போ. जूतियों का कोई जरूरत नहीं था। புரியுதா?
समझ रहे हो? ஆனா சொல்றாரு பாதரட்சை கொடு लेकिन அப்படிங்கிறாரு. कहता है कि उनको उसको जूता पहनाओ। அப்படின்னா என்ன தெரியுமா? इसका मतलब क्या என்னுடைய है? தேவையை பார்த்து என் தேவன் கொடுக்கிறவர் அல்ல. मेरे जरूरतों को देखकर देने वाला मेरे परमेश्वर அவர் नहीं। என் மீது வைத்திருக்கிற மரியாதையை வைத்து எனக்கு वो கொடுக்கிறவர். मुझ पर रखा हुआ आदर को देखकर देने वाला எனக்கு परमेश्वर வைத்திருக்கிற है। மதிப்பை வச்சு எனக்கு உயர்த்தி मेरे लिए வைப்பார். एक सम्मान को देकर ऊंचा करने वाला Please try to परमेश्वर। understand our God's love. हमारे புரிஞ்சுக்கோங்க. अपने परमेश्वर के प्रेम को समझने की நம்முடைய कोशिश தேவனுடைய करेंगे। அன்பு அப்படிப்பட்டதுங்க. हमारा परमेश्वर का प्रेम ऐसा है, உனக்கு தேவையானதை கொடுக்கறவன் பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துருவான். तुम्हारे लिए जरूरतमंद को तुम्हारा पड़ोसी दे देगा। பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்டா கொடுத்துருவாங்க. पड़ोसी से मांगेगा तुम्हारे जरूरतों को दे देगा। இன்னைக்கு எனக்கு சாப்பாடுக்கு ஒண்ணு இல்ல, ஒரு பால் வாங்க ஒரு 10 ரூபாய் கொடுங்க, கொடுத்துட்டு आज போயிடுவான். मुझे खाने के लिए कुछ नहीं, दूध के लिए 10 रुपया दे देते हो, वो दे देगा। அது எல்லாரும் கொடுப்பாங்க. वो तो सबको ही देगा। ஆனா அப்பா அப்படி கொடுக்க மாட்டாரு. लेकिन पिता वैसे नहीं। நீங்க பால் வாங்குறதுக்கு பைசா இல்லனா அப்பா சோறு போடுறதுக்கு பைசா கொடுப்பாரு. आप जो है दूध देने के लिए पैसा नहीं है तो वो खाना देने के लिए भी पैसा दिलाएगा। ஏன்னா அது அன்பு. वही प्रेम உங்க है, மீது இருக்க மரியாதை. आपके ऊपर का आदर है। எனக்கு என்ன மரியாதை இருக்கு என் பிள்ளைக்கு அதே மரியாதை இருக்கும். मुझे जो आदर है वही मेरे बेटे के लिए भी होना चाहिए। ஆனா இந்த மகன் लेकिन ये बेटा பிரிந்து போகும் பொழுது अलग होकर जाते समय எல்லாத்தையும் உடைச்சிட்டு போனான். सब कुछ तोड़कर चला गया। எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் போனான். सब कुछ तोड़कर चला गया। எல்லாத்துலயும் பாதிப்பு. सब में एक प्रभाव, அப்பாவுடைய அன்புல, पिता के प्रेम में, உறவுல, उसके रिश्ते में, நம்பிக்கையில, उसके भरोसे में, மரியாதையில, उसके आदर में எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டான். सब कुछ तोड़कर चला गया। ஹalleluya. हालेलुया। இதுக்கு காரணம் என்னங்க? इसका कारण क्या है? ரீசன் நல்லா புரிஞ்சுக்காங்க. कारण को अच्छी तरह समझ लेना। இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த தப்பு நம்ம பண்ண கூடாது. ये सब जो गलती उसने किया हम अपने जीवन में नहीं உங்கள் करना। மீது இருக்கிற அன்பை நீங்க உடைக்காதீங்க. आपके ऊपर के प्रेम को मत तोड़ना। உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையை உடைக்காதீங்க. आपके ऊपर के भरोसे को मत तोड़ना। உங்களுக்குள்ள இருக்கிற உறவை உடைக்காதீங்க. आपके अंदर के रिश्ते को मत तोड़ना। உங்களுக்கு இருக்கிற மரியாதை நீங்க கெடுக்காதீங்க. आपके ऊपर का एक सम्मान को मत तोड़ना। இதற்கு ரீசன் என்ன? காரணம் என்ன? इसका कारण क्या है? தகப்பன்ட்ட போய் இவன் கேக்குறான், पिता के पास जाकर ये मांगता है, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு நீர் தர வேண்டும். संपत्ति में मेरे भाग को आप मुझे दे दो। ஆஸ்தியில संपत्ति में எனக்கு வர்ற பங்கு நீங்க தரணும். मेरे भाग को तुम मुझे दे दो। அப்படின்னா என்ன அர்த்தங்க? इसका मतलब क्या है? இதுவரைக்கும் இந்த சொத்து அப்பாக்குரியது. अब तक ये धन दौलत पिता का है। இப்போ மகன் अब बेटा அந்த சொத்தை தனக்கு எழுதி வாங்குறான். वो संपत्ति को अपने लिए लिख कर लेता है। அப்பாவுடைய சொத்தை தனக்காக மாற்றுகிறான். अब पिता के धन संपत्ति को अपने लिए बदल देता है। இந்த இந்த 4 காரணம் நான் சொன்ன தெரியுமா? मैंने जो ये 4 कारण बताया, நம்பிக்கையா இருக்கட்டும், भरोसा होने दो, அன்பா இருக்கட்டும், प्रेम होने दो, உறவா இருக்கட்டும், रिश्ता होने दो, மரியாதையா या இருக்கட்டும், आदर सम्मान होने दो, இதெல்லாம் எந்த இடத்துல உடைப்போம் தெரியுமா? इसे किस जगह पर हम तोड़ देते हैं जानते हो? எனக்குன்னு நீங்க எப்ப எடுக்கிறீங்களோ அப்பதான் உடைப்பீங்க. जब तुम अपने लिए कर कर ले लेते हो ना, वहां पर हम तोड़ देते हैं। ஹalleluya. हालेलुया। எனக்கு அந்த இதுல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? इस बात में मुझे सबसे पसंद क्या है? இந்த பெரிய மூத்த மகன் வீட்டுக்கு உள்ள வரல. ये बड़ा बेटा घर के अंदर नहीं आया। அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? पिता ने क्या कहा அவன் जानते हो? சொன்னது ரொம்ப நியாயம். उसने जो कहा वो सही बात है। அவன் சொல்றான், நான் உங்களை விட்டு எங்கேயுமே போகலப்பா. वो कहता है कि मैं आपको छोड़कर कहीं नहीं गया। இவன்லாம் ஓடி போனா, நான் ஓடி போகல. ये तो घर छोड़कर भाग गया था, मैं இவன் कहीं சொத்தை नहीं பிரிச்சு गया। காட்டான், நான் பிரிச்சு காட்டல. इसने संपत्ति को बांट कर मांगा, मैंने नहीं ஆனா मांगा। இன்னைக்கு அவனுக்காண்டி நீங்க கண்டடிக்கீங்க. लेकिन आज आप उसके लिए एक बछड़े को मारे எனக்காக हो। இதுவரைக்கும் எதுவுமே செய்யல நீங்க. मेरे लिए आपने कुछ नहीं किया। இந்த கேள்வி சரியான கேள்வி. ये सवाल सही सवाल நான் था। சொல்லுவேன் அவனுடைய கோவம் உண்மையான கோவம். मैं कहूंगा उसका जो गुस्सा है वो सही था, ஏன்னா அவன் அப்பாவுக்கு உண்மையா இருந்தான். क्योंकि वो पिता के लिए सच्चा रहा। ஆனா அப்பா लेकिन पिता அவன்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாரு. उससे एक बात कहा, மகனே, बेटा மகனே, बेटा எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. मेरा जो भी है वो सब तेरा है। ஒன்னு தெரியுமா? एक बात जान ले, அப்பாக்கு என்னலாம் இருக்கோ அதெல்லாம் நமக்குரியதுதான். पिता का जो भी है वो सब हमारा है। ஆனா लेकिन நாமளா அதை எனக்குரியன்னு சொல்லக்கூடாது. हम खुद उसे मेरा है कर कर नहीं कहना है। புரியுதா? आप समझ रहे हो? மூத்த மகன் ஒரு நாளும் அப்பாக்குரிய எனக்குன்னு சொல்லல. ज्येष्ठ बेटा ने कभी पिता का संपत्ति मेरा कर ஆனா कर இவன் नहीं என்ன कहा। சொன்னான் தெரியுமா? लेकिन इसने क्या कहा? எனக்கு தாங்க. मेरा मुझे दे दो। அவன் விக்கிறது காரணம் என்ன தெரியுமா? उसे बेचने का அந்த कारण சொத்து क्या है? அவன் பேருக்கு மாறினது. क्योंकि वो धन संपत्ति उसके नाम पर हो गई। இல்லனா इसलिए। வித்திருக்க முடியாது. नहीं तो बेच नहीं அப்பா सकता பேர்ல था। இருந்து வித்திருக்க முடியாது. पिता के नाम पे हो तो नहीं बेच இன்னைக்கு நல்லா सकता புரிந்து था। கொள்ளுங்க. एक अच्छी तरह समझ लो, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியும் இங்க தான் தொடங்கும். हमारे आत्मिक जीवन की गिरावट यहाँ पर शुरू होती நான் சொல்றது है। கவனமா கேளு. मैं जो कहता हूँ ध्यान से सुनो। எப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வீழ்ச்சி தொடங்கும்? कब हमारे आत्मिक जीवन की एक गिरावट शुरू होती है? ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபையை கொடுத்திருக்கிறார். पिता ने हमें अच्छा अनुग्रह दिया है, நல்ல வரங்களை கொடுக்கிறார். अच्छे वरदान को दिया கனமான है, ஊழியத்தை கொடுக்கிறார். अच्छे एक आदरवान सेवा को दिया உங்களுக்கு है। என்னென்ன வேணுமோ நல்ல ஒரு உயர்ந்த வேலையோ நல்ல படிப்போ எல்லாத்தையும் கொடுக்கிறார். आपके जो भी जरूरतमंद है, अच्छे ऊंचे दर का काम या आपको पैसा धन दौलत सब दिया है। எப்பொழுது? कब? இது எல்லாம் ये सब
எனக்கானதுன்னு சொல்றோமோ அன்னையில இருந்து வீழ்ச்சி ஆரம்பிக்கும். जब हम कहते हैं कि ये मेरा है कर कर उस दिन से हम गिरने लगते हैं. இது ஆண்டவருக்குரியது எனக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லணும். ये सब हम कहना चाहिए परमेश्वर का है, परमेश्वर ने मुझे दिया है. இந்த ஊழியம் என்னுடைய ஊழியம் சொல்லக்கூடாது. ये सेवा मेरा नहीं है, இந்த मेरा சபை नहीं என்னுடைய कहना. சபைன்னு ये சொல்லக்கூடாது. कलीसिया मेरा कर कर नहीं இந்த कहना. விசுவாசி என்னுடைய விசுவாசி ये சொல்லக்கூடாது. विश्वासी मेरे कर कर नहीं இந்த कहना. படிப்பு என்னுடைய படிப்புன்னு ये சொல்லக்கூடாது. पढ़ाई मेरा है कर कर இந்த नहीं வேலை कहना. என்னுடைய வேலைன்னு ये சொல்லக்கூடாது. नौकरी मेरा है कर कर नहीं कहना. என்னுடைய திறமை, मेरा एक अच्छा என்னுடைய प्रतिभा, என்னுடைய ஞானம், मेरा ज्ञान, என்னுடைய அறிவு, मेरा बुद्धि. என்னைக்கு நீ வாயை திறந்து சொல்றியோ அன்னைக்கில இருந்து உன்னுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகும். जिस दिन तुम मुंह खोल कर इसे कहते हो उस दिन से तुम्हारी गिरावट இந்த शुरू होती மகனுடைய வீழ்ச்சி அங்கதான் है. ये ஆரம்பிக்கிறது. बेटे का गिरावट वही से शुरू हुआ. அப்பாவுடைய தனக்குன்னு சொல்ல இருந்த அன்னையில இருந்து வீழ்ச்சி जब ஆரம்பிக்கிறது. पिता का मेरा कहने लगा उस दिन से ये अपने जीवन में गिरने எப்போதும் लगा. ஒண்ணு நல்லா படிச்சுக்காங்க. हमेशा एक बात को अच्छी तरह समझ लो. முஸ்லிம் சகோதரர்கள்ட்ட हम मुस्लिम भाइयों के நீங்க ஒரு पास காரியத்தை கேளுங்களேன், कभी भी एक बात को पूछ कर நாளைக்கு நீங்க देखिए, வருவீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. कल आप आओगे क्या पूछ कर देखो. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? वो क्या कहेगा? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? क्या कहेंगे? வருவேன், நம்மள எடுத்து நான் வந்துருவேனே அப்படிம்போ. हम तो कहेंगे हाँ हाँ मैं आ जाऊंगा. அவன் அப்படி சொல்ல மாட்டான். वो वैसा नहीं कहेगा. இன்ஷா அல்லாஹ் நான் வருவேன். इंशाअल्लाह मैं आऊंगा. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? கர்த்தர் சித்தம் தான் நான் வருவேன். परमेश्वर की इच्छा हो तो मैं आऊंगा. அப்படிதானே சொல்லுவான். ऐसा ही कहता முஸ்லிம் है. சட்ட போய் நான் இருந்திருக்கிறேன், எனக்கு தெரியும். मैं जानता हूं, उनसे बात किया हूं, उनके साथ रहा हूं. எந்த ஒரு காரியத்தை சொன்னா कोई भी बात रहे हो இத சொல்லாம சொல்ல மாட்டான். ये कहे बिना नहीं कहेंगे, ஏன்னா அவனுக்கு தெரியும் क्योंकि वो जानता है அங்க நடக்கலனா இங்க ஒண்ணு நடக்காது. अगर वहां पर कुछ नहीं हुआ तो यहाँ அவர் कुछ नहीं கொடுக்கலனா இங்க होगा. ஒண்ணு நடக்காது. अगर वो नहीं देंगे तो यहाँ कुछ नहीं चलेगी. ஆனா கிறிஸ்தவங்க நம்ம சொல்ல மாட்டோம். लेकिन मसीह लोग हम नहीं कहेंगे. என்னைக்காவது சொல்றீங்களா? कभी आप कहते हो நல்லா क्या? இருக்கீங்களா? अच्छे हो ரொம்ப क्या? நல்லா இருக்கும் அப்படிமா. हाँ बहुत अच्छे हैं. ஆனா அப்படி சொல்ல மாட்டான். लेकिन वो वैसा नहीं இன்ஷா அல்லாஹ் कहेगा. நல்லா இருக்கா அப்படி. हाँ, इंशाल्लाह अच्छा होगा. ஹalleluya. हालेलुया. சொல்லி பழகுங்க, தேவ கிருபையில நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. आप हमेशा ऐसा बोलकर सीखो कि परमेश्वर के अनुग्रह से मैं बहुत अच्छा हूँ. உங்க வேலை எப்படி போகுது? आपका नौकरी कैसी चल கர்த்தர் रही கிருபையில है? நல்லா போயிட்டு இருக்கு. परमेश्वर के अनुग्रह से अच्छा चल அப்படி रहा है. சொல்லி பழகுங்க. ऐसे आप बोलकर ஏன்னா आप இதெல்லாம் आदत डालो. கர்த்தருக்குரியதுங்க. क्योंकि ये सब परमेश्वर का है. கர்த்தருக்கு போக வேண்டிய கனத்தை கர்த்தர் கொடுங்க. परमेश्वर को देने वाले आदर को परमेश्वर என்னை को दो. கனம் பண்ணுறேன், நான் கனம் பண்ணுவேன். मुझे आदर देने वाले को मैं आदर देता हूँ. ஒரு நாள் एक दिन இயேசுட்ட एक दिन यीशु के पास வரி கொடுக்கிறது நியாயமான்னு கேட்டாங்க. जो पूछा गया कि ये जो चुंगी वसूल करना सही है क्या? அப்போ சொன்னாரு, உங்ககிட்ட இருக்கிற நாணயத்தை கொண்டு வாங்க तो அப்படின்னாரு. यीशु ने कहा कि आपके पास के सिक्कों को लेकर आओ. அந்தல கொண்டு வந்தாங்க. तब लेकर आए. நாணயத்துல என்ன இருந்தா ராயனுடைய உருவம் இருக்கு, और சின்ன उस இருக்கு. सिक्के में और रायन का एक उसका चिन्ह था. சின்ன இருந்ததுல सीजर का चिन्ह था. வாங்கினாரு. उसे लिया. இது யாருடையது? ये किसका है? ராயனுடையது. ये सीजर का है. ராயனுடையது ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்குரியது தேவனுக்கு ये கொடுங்க. सीजर का सीजर को दे दो और परमेश्वर का परमेश्वर को दे दो. சிம்பிளா முடிச்சிட்டாருங்க. उसे आसानी से समाप्त कर दिया. கர்த்தருக்குரியது நீங்க கர்த்தருக்கு கொடுக்கணும், மனிதனுக்குரியது மனிதனுக்கு जो கொடுக்கணும். परमेश्वर का है परमेश्वर को देना है, जो मनुष्य का है मनुष्य को देना है. உங்களுக்குரியதை நீங்க எடுத்துக்கணும். आपका जो है आप ले लेना. பட் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? लेकिन हम क्या गलती करते हैं? கர்த்தருக்குரியதையும் நமக்கு எடுத்துக்கணும், மனுஷனுக்குரியதையும் நமக்கு எடுத்துக்கணும். परमेश्वर का भी हम अपने लिए ले लेते हैं और मनुष्य का भी हम अपने लिए ले लेते हैं. ஹalleluya. हालेलुया. அங்கதான் உங்க ஆவிக்குரிய வீழ்ச்சி ஆரம்பிக்கும். वहां पर आपके आत्मिक गिरावट உங்களுடைய शुरू होती है. ஸ்பிரிச்சுவல் டவுன் எங்க ஆரம்பிக்கு தெரியுமா? அங்கதான் ஆரம்பிக்கும். आपके आत्मिक गिरावट वहां से शुरू होती है. எப்போதுமே हमेशा அவருக்குரிய கனத்தை அவர் கொடுத்து பழகுங்க. उसके आदर को उसको देकर हमें அவருக்குரிய நேரத்தை அவர் கொடுத்து பழகுங்க. उसके समय को उसे देना जरूरी है. அவருக்குரிய தசம பாகத்தை காணிக்கை அவர் கொடுத்து और பழகுங்க. उसके दान और दशवान को उसे देकर आदर डालना है. ஆண்டவருக்குரியதை நான் எனக்குன்னு ஒரு நாள் எடுக்க கூடாது. परमेश्वर का जो है मैं अपने लिए कभी नहीं लेना நீங்க है. எடுத்தீங்கன்னா यदि आप लोगे நீங்க तो வீழ்ந்து போவீங்க. आप गिर जाओगे. ஹalleluya. हालेलुया. நான் சாபமா சொல்லல. ये एक श्राप के நல்லா समान नहीं புரிஞ்சுக்கொள்ளுங்க. कहता हूं. अच्छी तरह समझ உங்கள் வீழ்ச்சி लीजिए. வரக்கூடாது என்பதற்காக आपका சொல்றேன். गिरावट नहीं आना है நீங்க कहकर தோற்று कहता போக हूं. கூடாது என்பதற்காக आप சொல்றேன். कभी हार नहीं जाना इसके लिए कहता நல்லா हूं. சொல்லுங்க, என்ன சார்ல்ஸ் பிரதர் நீ சாபம் விடுறாங்கன்னு சொல்லுங்க. आप ऐसा मत कहो कि चार्ल्स ब्रदर श्राप दे रहे हैं எனக்கு அது कहकर. பிடிக்காது. मैं वो उससे नहीं पसंद करता ஹalleluya. हूं. ஆனா हालेलुया. நான் ஒன்னு சொல்லுவேன். लेकिन एक बात मैं कहूंगा. கர்த்தருக்குரிய கனத்தை, கர்த்தருக்குரிய பொருளை, கர்த்தருக்குரிய காணிக்கையை, கர்த்தருக்குரிய நேரத்தை நீங்க ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா உங்களுக்குரிய அனைத்தையும் எங்க அப்பா அதிகமா கொடுப்பார். परमेश्वर का जो कुछ भी है उसका दान सम्मान सब कुछ आप सही रीति से देंगे तो परमेश्वर हमारे लिए जो योग्य है वो सही रीति से हमें देगा. கேட்கறத விட அதிகமா கொடுப்பார். और जो हम मांगते हैं उससे भी बढ़कर वो देता ஹalleluya. है. हालेलुया. உன் தேவையை விட அதிகமா इसलिए கொடுப்பார். वचन के कर कहता है कि तेरे जरूरतों से भी அவருடைய बढ़कर वो देता கனத்தின்படி है. அவர் கொடுப்பார். क्योंकि वो अपने आदर के अनुसार हमें देता है. ஹalleluya. हालेलुया. அதனால इसीलिए நம்ம பாதிக்கிற இந்த காரியத்தை விட்டு நம்ம கொஞ்சம் விலகணும். हमें ये प्रभाव डालने वाले इन बातों से हम दूर हटना சோ चाहिए. அப்பாக்குரிய நமக்கா எடுக்காதீங்க. जो पिता का है हम अपने लिए நமக்கு कभी नहीं எவ்வளவுதான் लेना. உரிமை இருந்தாலும் हमारा कितना भी हक क्यों ना हो, உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை வைத்து நீங்கள் ஊழியம் செய்வதற்கும் உங்களை பாராட்டுவதற்கும் அதிக உரிமை உண்டு. आपको दिए गए अनुग्रह के अनुसार आपको सेवा करने
या आदर देने के लिए आपको हक है। உங்களுக்கு இருக்கிற வரங்களை நீங்க நல்ல பிரசுரிப்படுத்தி அட்வர்டைஸ்மென்ட் போட்டு பெரிதாக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. आपके वरदानों को अच्छे आप विज्ञापन देकर बढ़ा चढ़ाकर बताने के लिए आपको अधिकार है, ஆனா அதெல்லாம் கர்த்தருக்கு போகணும். लेकिन ये सब परमेश्वर के लिए जाना चाहिए। கர்த்தருக்கு போகாம உங்களுக்கு अगर வந்துச்சுன்னா परमेश्वर को जाए बिना आपके लिए आ गई तो நீங்கள் மேன்மையான இடத்தில் இருந்தாலும் எங்கோ ஒரு இடத்துல விழுந்து கொண்டு आप இருக்கீங்க. अच्छे ऊंचे स्थान में रहने पर भी कहीं ना कहीं आप गिर जाओ। இதனுடைய பாதிப்பு இப்ப தெரியாது, சில इसका- நாளைக்கு பின்பு தெரியும். इसका प्रभाव अब नहीं पता चलेगी, लेकिन कुछ दिन बाद हम जान இப்ப இந்த மகன் पाएंगे। அப்படிதானே பண்ணா, ये बेटा ने अभी ऐसा ही வாங்கிட்டு किया। लेकर சில நாளைக்கு பின்பு வீட்டை காலி பண்ணிட்டாரு. कुछ दिनों के बाद घर खाली कर दिया அதனுடைய பாதிப்பு உடனே தெரியாது. और उसका प्रभाव तुरंत नहीं पता चला। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சி அடக்க தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம आज कई लोग हम समझते हैं कि हमारे आत्मिक जीवन का गिरावट नहीं दिखाई நீங்க देती है। கவனமா இருங்கன்னு சொல்லும் பொழுது आप सावधान रहो ऐसे कहते समय அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. वो उसे स्वीकारेंगे அவங்க नहीं, நம்மட்ட கோபப்படுவாங்க. वो हम पर गुस्सा करेंगे, நம்ம ஏதோ அவங்க மீது பொறாமைப்படுற மாதிரி कुछ हम நினைப்பாங்க. उसके ऊपर ईर्ष्या किए ऐसे। பட் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, लेकिन एक बात को समझ लेना அதனுடைய है, பாதிப்பு உடனே தெரியாது. उसका प्रभाव तुरंत नहीं पता அதனுடைய चलती। பாதிப்பு கரையா அரிக்கிற மாதிரி பின்னாடி அரிச்சுக்கிட்டே இருக்கும். उसका जो प्रभाव जो है, जो कीड़े जो मकुड़े नाश करते हैं, वैसे बाद में हमें पता அது கொஞ்ச चलेगा। நாள் போக போக தான் தெரியும். वो जो है कुछ दिनों के बाद हम जान पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। மல்கியா 1:6 சொல்லுகிறார், हालांकि 1:6 में कहता है, நான் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. पिता अपने बेटा अपने पिता को और अपना मालिक को जैसे नौकर आदर देता है, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? मैं यदि मालिक हो तो पिता हो तो मेरा நான் आदर कहाँ? எஜமானானால் எனக்கான பயம் எங்கே? यदि मैं मालिक हो तो मेरा डर कहाँ पर இன்னொரு है? வசனத்தை பாருங்க. एक और वचन को देखेंगे। ஏசாயா 1:3 பாருங்க, एशाया 1:3 में हम देखते ரொம்ப हैं, அருமையா இருக்கும். एक बहुत अच्छी तरह எல்லாரும் से வசனத்தை कहा गया எடுத்துக்கோங்கப்பா, है। தம்பிகளை எடுங்க எல்லாரும். सारे लोग उस वचन को ले ஆமா, लीजिएगा। இன்னைக்கு அது வசனத்தை படிங்க. ஏசாயா 1:3 எடுங்க. एशाया 1:3 ले लीजिए। ஆம், ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானனையும் जो बैल अपने मालिक को கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். और गधा अपने स्वामी को अच्छी तरह जान लेती है। இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது. और इज़राइल मेरे लोग जो न बुद्धि के और ज्ञान के हैं। என்ன சொல்றாரு? क्या कहता है? ஒரு மாடு இருக்குல்ல, एक बैल जो है, மாட்டுக்கு தெரியுமா என்னுடைய எஜமான் யாருன்னு? बैल जानता है कि अपना मालिक कौन है कर कर। கழுதை சொல்லுது और गधा कहती है ஆண்டவனின் முன்னணை. அப்படின்னா தேவ சமூகம் எது என்னுடைய ஆண்டவன் இருக்கிற இடம் அது தெரியும். मेरा स्वामी का चरण चरनी क्या है कर कर वो जानती है। என் ஜனத்துக்கு ரெண்டுமே தெரிய மாட்டேங்குது. लेकिन मेरे लोग दोनों बातों को नहीं जानते हैं। இப்ப நமக்கு மாடு கழுதையை விட மோசமா இருக்கு. क्या हम बैल और गधे से भी बदतर हो गए? நீங்க அநேகருக்கு அதான் உண்மை சொல்ல போனா, यही सच बात है। மாடு தன்னுடைய எஜமான அறிஞ்சிருக்கிறது மாதிரி நம்முடைய எஜமானுக்கு தேவன் அறியல. बैल अपने मालिक को जैसे जानती है, हम अपने परमेश्वर को नहीं जानते हैं। கழுதை தன்னுடைய எஜமானுடைய முன்னணி அறிஞ்ச மாதிரி நம்ம தேவ சமூகத்துல அறியல. गधा जैसे अपने स्वामी का चरनी जानती है, वैसे हम अपने परमेश्वर को नहीं जानते। கொஞ்சம் நீங்க மனம் மாறுவோம். थोड़ा आज हम मन அதை விட फिरेंगे। நம்ம கேவலமா இருக்க क्या கூடாது. उससे बदतर हम नहीं रहना चाहिए? அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் கேவலமா நம்மள படைக்கல. परमेश्वर ने इतना बदतर हमें नहीं எல்லா सृजन किया है। உயிரினங்களை காட்டிலும் மனுஷனை கொஞ்சம் உயர்வா வச்சிருக்கார். सारे जीव जंतुओं से बढ़कर मनुष्य को हमें थोड़ा ऊंचा நம்ம बनाया அதை விட மோசமா வாழக்கூடாது. हम उससे भी बदतर नहीं जीना है। தேவனை தேட வேண்டிய நேரத்துல தேடுங்க. परमेश्वर को ढूंढने वाले समय में परमेश्वर को கர்த்தர் ढूंढना கொடுக்க है। வேண்டிய கனத்தை கொடுங்க. परमेश्वर को देने वाले आदर को दो। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष இப்ப என்ன करेंगे। நடக்கிறது? यहाँ पर क्या होती है? மகன் கேட்ட உடனே ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். बेटा मांगते ही अपने संपत्ति को भाग அந்த बनाकर வசனம் दे அப்படிதான் दिया। சொல்லுகிறது. वचन वैसे ही कहती है। அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். उसके अनुसार उसने उसे भाग कर अपने संपत्ति को दे दिया। உண்மையிலேயே இது தகப்பனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் தான். ये सच में पिता पसंद नहीं करने वाली बात है। தகப்பனுக்கு இது விருப்பம் கிடையாது. पिता का कोई इसमें इच्छा नहीं। ஆனாலும் கூட फिर भी மகன் கேட்ட உடனே தகப்பன் மறுபேச்சு பேசாம கொடுத்துட்டார். बेटा मांगते ही पिता ने एक सवाल न करते हुए उसे दे दिया। அங்க ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? वहां पर कोई बात कही गई है क्या? தகப்பன் மகனை புரிய வைக்க முயற்சி பண்ணாரா? पिता ने बेटे को समझाने की कोशिश की, ऐसे कुछ लिखा है? இல்ல, नहीं, புரிய வைக்க முயற்சி பண்ணல. उसे समझाने की कोई कोशिश ஏன் नहीं की। அப்படின்னா क्योंकि இந்த தகப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ये पिता जानता था कि ये बेटे के लिए क्या करना है। ரெண்டு பிள்ளையும் ஒரே மாதிரி தான் வளர்த்திருப்பாரு. दोनों बेटे को एक समान पला बड़ा होगा। மூத்தவன் கேட்கல, बड़े बेटे ने कुछ नहीं அப்ப मांगा, அவனுக்கு தெரியும்ல தகப்பட்டது கேட்க கூடாதுன்னு. तो वो जानता है कि पिता के पास कुछ नहीं मांगना அதே है। மாதிரி இளையவனுக்கு தெரியாதா? क्या वैसे छोटा बेटा नहीं जानता है? தெரியும். जानता है, தெரிஞ்சுதான் கேட்கறான். वो जानकर भी मांग रहा தெரிஞ்சு है। தப்பு பண்றவனை எப்படி புரிய வைக்க? जानकर जो गलती करता है उसे कैसे समझाए? ஆண்டவர் சில நேரத்துல परमेश्वर कुछ समय நம்முடைய விருப்பங்களை हमारे चाहतों को தடுக்கிறவர் அல்ல. रोकने वाला नहीं। ஏன் அப்படின்னா क्यों कहे तो நீ எதை விரும்பணும்னு ஆல்ரெடி உனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. तू क्या चाहता है कर कर पहले ही तुझे सिखा दिया है। எதை விரும்ப கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. और क्या नहीं चाहना है उसे भी उसने सिखाया है। எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? सब जानते ही कि नहीं?
எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது किसे करना है किसे नहीं करना இது வந்து சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துக்கும் தெரியும் ये हम छोटे उम्र से हम सब जानते हैं எல்லாத்துக்கும் தெரியும்ல हम सब जानते हैं ना அது தெரிஞ்சுதான் நம்ம தப்பே பண்றோம் वो जानकर ही हम गलती करते हैं இப்ப இவன் தெரிஞ்சுதான் அப்பாட்ட போய் अब கேக்குறான் ये जानकर ही पिता से जाकर मांगता இது है எங்க அப்பாவுக்கு பிடிக்காது ये मेरे पिता पसंद नहीं இத करेंगे கேக்குறது எங்க அப்பாவோட और அன்பை பாதிக்கும் जो मांग रहा हूं पिता के मन पर प्रभाव என் மீது डालेगी இருக்கிற நம்பிக்கையை பாதிக்கும் और उसके ऊपर के भरोसे को எங்க तोड़ உறவை देगी பாதிக்கும் हमारे रिश्ते पर இது प्रभाव डालेगी எல்லாம் அவனுக்கு தெரியும் ये सब वो बेटा जानता இதெல்லாம் था தெரிஞ்சுதான் அப்பாட்ட போய் ये கேக்குறான் जानकर पिता से मांगता है எனக்கு சொத்து வேணும் मुझे संपत्ति चाहिए அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா पिता ने क्या कहा जानते हो எதுவுமே அவன்கிட்ட பேசல उससे कुछ नहीं जवाब விட்டு दिया। கொடுத்துட்டாரு उसने छोड़ दिया उसके हालेलुया अनुसार। हालेलुया ஏன் அப்படின்னா क्यों कहे तो சில நேரத்துல ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை மதிப்பார் कुछ समय परमेश्वर हमारे चाहतों को आदर देता है அதற்காக நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது और इसका मतलब हम उस पर गलत रीति से इस्तेमाल நான் नहीं சொல்றது करना புரியுதா है। मैं जो कहना चाहता समझ ஆண்டு पा रहे சொன்னாரு ஆதி 6:3 हो? परमेश्वर ने कहा है उत्पत्ति 6:3 में என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை मेरी आत्मा कभी भी मनुष्य के साथ संघर्ष नहीं करती ஜெனிசிஸ் 6:3 उत्पत्ति 6:3 என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை मेरा आत्मा कभी मनुष्य के साथ संघर्ष नहीं அவன் करती மாம்சம் தானே वो तो मांस है அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் वो जो रहने वाले दिन 120 साल இந்த ஆவி மனுஷனோட போராடுவதில்லை ये आत्मा मनुष्य के साथ संघर्ष नहीं करती அதுக்கு முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா उसके पहले के वचन को हम पढ़ते हैं தேவ புத்திரர்கள் மனுஷ குமார்த்திகளை விரும்பினார்கள் परमेश्वर के पुत्र को मनुष्य की बेटियों पर प्रेम किया இப்ப மனுஷன் பண்றது தப்பு अब मनुष्य ने जो किया वो गलत किया இது தேவனுக்கு விரோதமான ये பாவம் परमेश्वर के विरुद्ध पाप है தேவனுக்கு பிடிக்காத ஒரு செயல் परमेश्वर नहीं पसंद करने वाले ஆனா क्रिया ஆண்டவர் है। என்ன பண்ணாரு தெரியுமா लेकिन परमेश्वर ने क्या किया சரி அவன் மாம்சம் தானே விட்டுருவான்னு ठीक है விட்டுட்டாரு. वो मनुष्य कर छोड़ नहीं दिया ஏன்னா ஆல்ரெடி இந்த மனுஷனுக்கு சொல்லி கொடுத்திருந்தார் क्योंकि ये मनुष्य को पहले ही सिखाया हुआ நீ था எதை செய்யணும் तू क्या करना है எதை விரும்பணும் किसे चाहना है எதை செய்யக்கூடாது और किसे नहीं करना है மனுஷனுக்கு தெரியும் मनुष्य अच्छी तरह ஆனா जानता அதையும் है மீறி தான் இவன் என்ன பண்றானா போராடி கொண்டு இருக்கிறான் लेकिन उससे भी बढ़कर ये संघर्ष कर रहा है ஆண்டவர் என்ன பண்ணா விட்டுட்டார் परमेश्वर ने क्या किया छोड़ दिया சரிப்பா விட்டு போய் என்னதான் போட்டுன்னு விட்டுட்டார் जाने दो कर उसे छोड़ दिया இப்போ என்ன பண்ணா தெரியுமா अब उसने क्या किया இந்த அதிகாரத்தை நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா इस अधिकार को लगातार आप पढ़ने पर மனுஷன் அதை தவறாக பயன்படுத்தார் मनुष्य ने उसे गलत रीति में इस्तेमाल என்ன किया நடந்துச்சு தெரியுமா क्या हुआ जानते हो மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது मनुष्य का अधर्म पृथ्वी भर में फैल गई அந்த அதிகாரத்தின் முடிவில் उस अधिकार के अंत में ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணினார் परमेश्वर ने एक निर्णय लिया இந்த மனுஷனை நான் முற்றிலும் அழிக்க போறேன் ये मनुष्य को मैं पूरी तरह नाश करने वाला हूं எண்ட் எங்க போய் முடியுது अंत कहां पर जाकर நல்லா रुकती है புரிந்து கொள்ளுங்க अच्छी तरह समझ लो உன் விருப்பத்துக்கு விட்டதுனால அவர் உன்னை அப்படியே ஆசீர்வதிக்க மாட்டார் तेरे मनमानी के अनुसार छोड़ने के कारण वो तुम्हें आशीष देता ही नहीं रहेगा there is a end point वहां पर एक अंत है ஒரு முடிவு இருக்கு एक विराम चिन्ह है அந்த முடிவுல वो अंत में நீங்க வாழணுமா அழியணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. आप जीना है या मरना है आपके हाथ में மனுஷனோட அவர் போராட மாட்டார் मनुष्य से वो कभी संघर्ष नहीं करता நீங்க சொல்லலாம் आप सोच நான் सकते हो இவ்வளவு தப்பு பண்ணிட்டு தான் வரேன் मैं तो कितनी गलती करते எனக்கு आ தான் रहा தண்டனை हूं இல்லையே मुझे कोई दंड नहीं है என்னத்தை யாரும் தண்டிக்கலையே मुझे कोई दंड नहीं என்னத்தை देता யாரும் பார்க்கலையே मुझे किसी ने देखा என்னத்தை नहीं யாரும் मुझे அவமானப்படுத்தலையே किसी ने अपमान नहीं किया நான் கேக்குற ஜெபத்தாண்டர் கேக்குறாரு मेरे प्रार्थना को परमेश्वर सुनता है என்ன ஆசீர்வாதம் தானே செய்யறாரு मुझे तो आशीष दे रहा है உன்னோட அவர் போராட மாட்டார் तेरे से तुझसे वो संघर्ष नहीं நீ करेगा அவர் போராடினா நீ தாங்க மாட்ட यदि वो संघर्ष करेगा तो सह नहीं நான் சொல்றது पाएगा புரியுதா मैं जो அவர் कहता போராடினா सम- நம்ம தாங்க மாட்டோம் यदि वो संघर्ष करे तो हम सह नहीं அவருடைய पाएंगे ஒரு பார்வை நம்மள அழிச்சிரும் उसका एक नजर हमें नाश कर देगी அவர் அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவர் वो उतना सामर्थ्यवान है ஆனா அவர் போராடல लेकिन वो संघर्ष नहीं நம்முடைய करता விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்கிறார் हमारे चाहतों को आदर देता है ஆனா அந்த மதிப்பை கெடுக்காதீங்க लेकिन उस आदर को हम बिगाड़ नहीं அதனுடைய देना है முடிவு ஆசீர்வாதமா இருக்கு उसका अंत आशीष नहीं रहेगा ஹalleluya हालेलुया அதே மாதிரி தான் நடந்தது वैसे ही हुआ இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில தான் நடந்துச்சு ये बेटे के जीवन में भी वही இந்த हुआ மகனுடைய நீங்க வாழ்க்கையை பாத்தீங்கன்னா इस बेटे के जीवन को हम देखते இவன் हैं விருப்பத்தின்படி பங்கிட்டு ये கொடுத்துட்டார் अपने मनमानी के अनुसार उसे बांट कर दे முடிவில் दिया அவன் எப்படி வந்து நின்னா अंत में वो कैसा आकर खड़ा हुआ வேலைக்காரனோட மோசமா வந்து एक நின்னா नौकर से भी एक बदतर स्थिति में आकर खड़ा हुआ அப்படிதானே வந்து நின்னா वैसे ही वो खड़ा हुआ ஒரு பன்றி சாப்பிடுற சாப்பாடு தேடிக்கிட்டு அலைகிற ஒருவனா இருக்கான் एक सुअर खाने वाले खाने को ढूंढने लायक उसकी स्थिति बन गई அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போயிடுச்சு उसके आशीषों को सब खो दिया அவனுக்கான கனம் மகிமை எல்லாம் போயிடுச்சு उसका आदर सम्मान सब चली गई காரணம் என்ன தெரியுமா कारण क्या है जानते என் हो அப்பாவுக்கு விரோதமான செஞ்சேன் मेरे पिता के विरुद्ध मैंने किया அப்பாவுக்கு பிடிக்காத செஞ்சுட்டேன் मेरे पिता को जो पसंद नहीं था वो मैंने किया எனக்கு தேவன் உங்களை விட்டு கொடுக்கிறார் என்பதற்காக தேவனுக்கு பிரியமில்லாம வாழாதீங்க आज परमेश्वर आपको छोड़ देता है इसका मतलब ये नहीं कि उसके अप्रिय தேவன் बातों உங்களை करो। மன்னித்துக்கிட்டே இருக்கிறார் என்பதற்காக அவர்
அவருக்கு பிடிக்காத காரியத்துல செஞ்சுக்கிட்டே परमेश्वर இருக்கக்கூடாது. लगातार तुम्हें क्षमा कर रहा है इसका मतलब ये नहीं उसके नापसंद बातों को मैं लगातार करते रहो, அதனுடைய முடிவு उसका अंत நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. हमारे लिए आशीष नहीं बनी रहेगी। அதனுடைய முடிவு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா उसके अंत में यदि हम सुखदायक जीवन जीना है तो எங்க அப்பாக்குள்ளத நான் திருட மாட்டேன். मेरे पिता के बातों को मैं எங்க चोरी அப்பா नहीं கொடுக்க வேண்டிய करूंगा, கணத்தை நான் கொடுத்துக்கிட்டே मेरे இருப்பேன். पिता को देने वाले आदर को मैं देता எங்க रहूंगा, அப்பாவுடைய விருப்பத்துக்கு விரோதமா எதுவும் செய்ய मेरे पिता மாட்டேன். के इच्छा के विरोध में कुछ नहीं करूंगा। நீங்கள் அப்படிதான் வாழணும். आप भी वैसे ही ஓகே, चुनो। 13 வசனம் வாசிக்கலாம். 13 वचन को पढ़ेंगे। 13. 13 वचन நோ லூக் 15:13. லூக்கா 15 लूका 15वां अध्याय उसका 13 லூக்கா वचन। 15க்கு எல்லாரும் திருப்பி வச்சுக்காங்க. சில நாளைக்கு பின்பு சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். போதும். அல்லேலூயா. நம்ம இங்க हालेलुया। பாக்குறோம், यहाँ पर हम देखते हैं சில நாளைக்கு பின்பு कुछ दिनों के बाद இளைய மகன் ये छोटा बेटा எல்லாவற்றையும் சேர்த்தான். सब कुछ इकट्ठा किया। எல்லாம் அவன் பேருக்கு வந்துட்டல, अभी तो उसके नाम में सब आ गई, எல்லாத்தையும் சேர்த்தான். सब कुछ इकट्ठा किया, சேர்த்துட்டு इकट्ठा कर कर தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் दूर देश के लिए निकल कर चला गया। கொஞ்சம் அப்பா வீட்டு பக்கத்து தெருல ஒரு வீட்டை கட்டி இருந்திருக்கலாம். पिता से थोड़ा सा अगले सड़क पर एक घर बांध कर बैठ सकता था, சரி, இல்ல பக்கத்து ஊர்லயாவது போய் இருந்திருக்கலாம். ये नहीं तो बाजू के देश में या बाजू के गांव जा सकता था, பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல ஒரு சிட்டில அங்கேயே या போய் இருந்திருக்கலாம். बाजू के अच्छे शहर में। இவன் வந்து ஊரை காலி பண்ணா, इसने अपना गांव खाली किया, மாவட்டத்தை காலி பண்ணா, अपने राज्य जिले को खाली மாநிலத்தை किया, காலி பண்ணா, अपने राज्य को खाली किया தேசத்தை காலி और பண்ணிட்டு देश को भी வேற छोड़कर ஒரு நாட்டுல போய் இருந்தான். कोई और देश में जाकर रहने लग गया। நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता हूं समझ पा रहे இவன் हो? போன தூரம் ரொம்ப முக்கியம். ये जो गया था वो दूरी बहुत मुख्य थी। அவன் போன தூரம் इसने जो गया वो दूरी அவன் அப்பாவால் பார்க்க முடியாத தூரம். वो पिता देख नहीं सकता इतनी दूरी அவன் थी। அப்பாவால சந்திக்க முடியாத தூரம். उसका पिता उसे मुलाकात नहीं कर அவன் सकता அப்பாவால इतनी दूरी பேச थी। முடியாத தூரம். उसका पिता उससे बात नहीं कर सकता इतनी दूरी। நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? मैं जो कहता हूं कितने लोग समझ पाते हैं? இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு மொபைல்லாம் கிடையாது. आज के समान उन दिनों में मोबाइल सब नहीं வீடியோ थी। கால்ல பேசுறது वीडियो कॉल में बात करना அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. उन दिनों में कुछ नहीं था। இவன் ஒரு நாட்டை கடந்து இன்னொரு நாட்டுக்கு போய் ये விட்டான். एक देश को छोड़कर और देश में चला இப்போ गया। அப்பா நினைச்சாலும் அவனை போய் பார்க்க முடியாது. अब पिता चाहने पर भी उसे जाकर देख नहीं सकता। பக்கத்து ஊர்ல இருந்தா போய் பார்த்துருவாரு. यदि बाजू के गांव में हो तो जाकर देख लिया இவன் होता। பக்கத்து ஊர்ல இருந்திருந்தா ये यदि बाजू के गांव में होता तो அவனுக்கு ஒரு கேள்விப்படுகிறான். उसके अंदर वो समझता है कि जान உன் लेता பிள்ளை है எல்லாத்தையும் मेरा அழிச்சிட்டான். बेटा ने सब कुछ खो दिया है, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம उसके लिए இருக்கு. खाने के लिए भी कुछ नहीं है। என்ன நடந்திருக்கும் நீங்க யோசிக்கிறீங்க? क्या हुआ रहेगा कर कर आप सोचते हो? இந்த பிள்ளை இந்த தகப்பன் தன்னுடைய கழுதையை ரெடி பண்ணிட்டு போயிருப்பாரு. ये पिता अपने गधे को तैयार कर कर गया होगा, பிள்ளையை போய் பார்த்திருப்பாரு. बेटे को देख जाकर मिला होगा, ஏன்டா இப்படி எல்லாம் அழிச்சிட்ட? क्यों ऐसा सब कुछ गवा दिया, கொஞ்சம் பைசா கொடுத்துட்டு ये ले ये पैसा रख कर நீயாவது ஒழுங்கா வாழு, इसके बाद अच्छी तरह जी இல்லனா என் கூட कर வீட்டுக்கு வா, या मेरे साथ घर लौट जा, என் கூட வந்து இரு, मेरे साथ आकर रह ले, கூப்பிட்டு வந்திருப்பார்ல. ऐसे लेकर आया होगा। ஆனா இவன் போன தூரம் இருக்குல்ல, लेकिन ये जो दूरी गया அவன் அப்பா வர முடியாது. उसका पिता नहीं आ सकता। இன்னைக்கு அந்த தூரத்துல போகாதீங்க. आज उस दूरी में मत जाओ। ஏசப்பா அவங்க மீட் பண்ற தூரத்துல இருங்க. यीशु पिता तुमसे मुलाकात करने लायक दूरी में रहो, அதுதான் ரொம்ப முக்கியம். यही सबसे मुख्य बात இந்த है। மகன் திரும்பி வரும் பொழுது ये बेटा लौट कर आते समय தூரத்திலே கண்டான். दूर से उसने देख लिया, There also distance. वहां पर भी एक दूरी थी, அதுவும் தூரம் தான். वो भी दूर थी, அதுவும் தூரம் தான். वो भी दूर है। ஃபர்ஸ்ட் போன தூரம் पहले गया हुआ दूरी அப்பாவால பார்க்க முடியாது. पिता देख नहीं सकता, அப்பா ஓடி வந்தா மீட் பண்ண முடியாது. पिता दौड़ कर आकर मुलाकात नहीं அப்பா कर அவனோட வந்து सकता, பேச முடியாது. पिता आकर बात नहीं कर அவ்வளவு தூரத்துக்கு सकता, போயிட்டான். इतने दूरी में वो चला गया। இப்ப தூரத்துல தான் இருக்கிறான். लेकिन अभी भी वो दूरी ஆனா में है, இப்போ என் அப்பாவால பார்க்க முடியும். लेकिन अब मेरा पिता देख என் सकता அப்பாவால है, என்ன மீட் பண்ண முடியும். अब मेरा पिता मुझे मुलाकात अप्पा कर वाले ने सकता பேச है, முடியும். मेरे पिता से मैं बात कर सकता हूँ। அல்லேலூயா. हालेलुया। தூரமா போறதுக்கு பாத்துக்காங்க. दूर தூரமா போறது சரிதான். दूर जाना सही बात है, ரொம்ப தூரமா போயிராதீங்க. लेकिन बहुत दूर मत चले जाओ, ரொம்ப தூரமா போயிராதீங்க. बहुत दूर मत चले அது जाना। சர்ச்சை விட்டா இருந்தாலும் சரி, वो வீட்டை விட்டா இருந்தாலும் சரி, वो कलीसिया को छोड़कर हो या घर कर छोड़ தேவ சமூகத்தை விட்டா இருந்தாலும் சரி, परमेश्वर की उपस्थिति को छोड़कर क्यों ना நீங்கள் हो, போகிற தூரம் தான் உங்களை ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கும். आप जाने वाली दूरी आपको स्वीकारना है या छोड़ देना है, उसे निर्णय ले सकती है। புரியுதா? ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போகாதீங்க. बहुत दूरी में मत जाना। சில பேர்லாம் அப்படிதான் இருப்பாங்க. कुछ लोग ऐसे ही रहते हैं, நான் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருப்போம். हम एक दूरी रखेंगे, நான் வருவேன், யார்ட்டையும் பேச மாட்டேன். मैं आऊंगा किसी से बात नहीं करूंगा, வீட்டுக்கு வருவேன், யார்ட்டையும் பேச மாட்டேன். घर पर आऊंगा किसी से बातें नहीं சர்ச்சுக்கு வருவேன், करूंगा, யார்ட்டையும் பேச மாட்டேன். कलीसिया में आऊंगा किसी से बात नहीं வந்து करूंगा, உட்கார்ந்து போயிட்டே இருப்பான். आकर बैठूंगा और चलते रहूंगा। எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்கன்னே क्यों தெரியாது. आते क्यों जाते कुछ नहीं पता। அதே மாதிரி தான் தேவ சமூகத்தையும் वैसे ही परमेश्वर की उपस्थिति में கடமைக்காக 2 நிமிஷம் நின்று போயிட்டே இருப்பான். केवल आए जिम्मेदारी के लिए 2 मिनट आकर बैठेंगे, चले எவ்வளவு जाएंगे। தூரம் போவீங்க? कितने दूरी तक जाओगे? ஆண்டவர் நினைச்சாருன்னா மறுபடியும் ஒண்ணும் இல்லாம கொண்டு வர வச்சிருவார். परमेश्वर अगर सोच लिया तो खाली कर कर फिर से लेकर आएगा।
இருக்க சொல்ல ரொம்ப தூரமா போகாதீங்க. जब हमारे पास सब कुछ है तब दूर मत जाना। எல்லாம் இழந்துட்டு கண்ணீரோட வர வேண்டிய நிலைமை வந்துரும். सब कुछ खोकर आंसू के साथ लौट कर आने So वाली இவன் स्थिति आए। போன தூரம் அப்பாவால சந்திக்க முடியாத ये தூரத்துக்கு, जाने वाली दूरी पिता उससे मुलाकात नहीं அப்பா कर ஒன்று सकता ஒன்று इतने கட்டி दूरी பிடிக்க तक। முடியாத தூரத்துக்கு போயிட்டா, पिता गले नहीं लगा सकता इतने அப்பா दूरी में உன்னோட गया है। பேச முடியாத தூரத்துக்கு போயிட்டா. पिता उससे बात नहीं कर सकता इतने दूरी में गया இப்போ है। போன தூரம் எப்படிப்பட்ட தூரம் தெரியுமா? अब ये जो गया वो दूरी कैसी दूरी थी? இவன் வேசிகள் இடத்தில் போகிறான். ये जो है बहुत दूर गया है। நல்ல வசனம் சொல்லுகிறது. वचन कहती है, அண்ணங்காரன் வந்து சொல்றான், उसका भाई आकर कहता है, வேசியின் இடத்தில் ஆஸ்தி அழித்து போட்டான். वेश्यों के पास अपने धन संपत्ति को खो दिया। வேசியில் போவது தவறு. वेश्यों के पास जाना गलत है, ஆனா लेकिन இப்போ தட்டி கேட்கிற தூரத்துல அவன் இல்ல. उससे पूछने लायक दूरी पे वो नहीं அவன் है। போன தூரம் எவ்வளவு தூரம் वो தெரியுமா? जाने वाली दूरी कितनी दूर थी? அப்பாவால தட்டி கேட்க முடியாது. पिता उससे पूछ नहीं सकता। அவனுக்கு தவறு செய்கிறேன்னு தெரிந்தாலும் அதை தட்டி கேட்க ஆளு கிடையாது. वो गलती कर रहा है इसे जानने के बाद भी उसे पूछने वाला कोई नहीं है। அவ்வளவு தூரத்துக்கு போகாதீங்க. इतने दूरी में मत जाओ। நீங்க தப்பு செஞ்சா திருத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். आप यदि गलती करो तो आपको सुधारने के लिए कोई होना நான் சொல்றது चाहिए। புரியுதா? मैं जो कहता समझ पा நீங்க रहे हैं? தப்பு செய்யறீங்க சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். आप गलत कर रहे हो इसे कहने के लिए कोई आपके लिए चाहिए। அப்பதான் நம்ம ஒழுங்கா வாழுவோம். तभी हम सही से जी सकते நம்ம हैं। போற தூரம் யாரும் தட்டி கேட்க முடியாத தூரத்துக்கு போக கூடாது. हम जाने वाली दूरी कोई हमें पूछ नहीं सकता, ऐसे दूरी में नहीं சில जाना। பிள்ளைங்களுக்கு அதுதான் பிடிக்கானா. कुछ बच्चों को यही पसंद है, நான் பண்றது யாரும் தட்டி கேட்க கூடாது. मैं जो करता हूँ कोई मुझे ना நான் पूछे, செய்யறதுதான் கரெக்ட். मैं जो करता हूँ वही सही है। நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. अच्छी तरह समझ लो, அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு அப்படின்னா उतने दूर में यदि हम चले गए तो கடைசில ஒண்ணுமில்லாம போயிடும். आखिर में हमारे पास कुछ नहीं रहेगा। தட்டி கேட்கிற தூரத்துல இருங்க. हमें पूछने लायक दूरी में हम रहना चाहिए। கொட்டுகிற தூரத்துல இருங்க. हमें कोड़े मारने लायक दूरी में रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஊழியக்காரன் கொட்டுறது உனக்கு எண்ணெய் மாதிரி இருக்கும். सेवक लोग जो कोड़े मारते हैं आपके लिए तकलीफ होगी। மூப்பர்கள் கொடுக்கிற ஆலோசனை சில நேரம் உங்களுக்கு கொட்டுற மாதிரி தான் இருக்கும். बड़े लोगों का अगुवाई आपके लिए कुछ समय कोड़े मारने लायक रहेगी, ஆனா அது உனக்கு நல்லது. लेकिन वो तेरे लिए भला है, உங்களுக்கு நல்லது. वो तुम्हारे लिए भला है। அல்லேலூயா. हालेलुया। தட்டி கொடுக்கவே கூடாதுங்கிற தூரத்துக்கு போகாதீங்க. अगर आपको कोई पूछ नहीं सकता ऐसे दूरी में मत जाना। இவன் அப்படிப்பட்ட தூரத்துக்கு போறான். ये ऐसे दूरी में चला गया। அப்பா பார்க்க முடியாத தூரத்துக்கு போனா, पिता नहीं देख सकता ऐसे दूरी में, தவறை தட்டி கேட்க முடியாத தூரத்துக்கு और போனா, उसके गलतियों को कोई पूछ नहीं सकता इतने दूरी में சுய गया। விருப்பங்கள் ஆசைகள் இச்சைகள் நிறைவேற்றுகிற தூரத்துக்கு போயிட்டான். अपने खुद के मनमानी के अनुसार अभिलाषाओं को पूरा करने लायक दूरी में இப்ப चला गया। யாரும் என்ன தடுக்க முடியாது. अब कोई मुझे रोक नहीं என் सकता, இஷ்டத்தின்படி வாழுவேன். मैं अपने मनमानी के अनुसार जीऊंगा, என்ன என் மனசு என்ன சொல்றது செய்வேன். मेरा मन जो कहती है वो करूंगा। அந்த தூரத்துக்கு போயிட்டான். उतने दूरी में चला गया। புரியுதா? अब समझ रहे அவன் हैं? போன தூரம் ये गया हुआ दूरी அவனுடைய ஆசைகள் விருப்பங்கள் இச்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்ற தூரம். इसकी आशाएं अभिलाषाएं इच्छा सब पूरा करने लायक चला गया। அதனால தான் ஆஸ்தி எல்லாம் அழிஞ்சது. इसलिए धन संपत्ति सब नाश हो गई, அதனால தான் ஆஸ்தி எல்லாம் அழிஞ்சு. इसलिए उसके सारे धन संपत्ति नाश किए गए। அல்லேலூயா. हालेलुया। அதே இன்னொரு தூரத்துக்கு போனா उतने ही दूरी में மன்னிப்பும் மனம் திரும்புதலும் இல்லாத தூரத்துக்கு போயிட்டான். वो मन फिरा और क्षमा न पाने लायक दूरी இவன் चला தப்பு செஞ்சாலும் மன்னிக்கிற அளவுக்கு தூரத்துல இல்ல அவன். गया। ये गलती करने पर भी क्षमा करने लायक दूरी के अंदर नहीं है। ये என்னைக்கு பக்கத்துல வந்தா அனைத்து அப்பா மன்னிக்க முடியும். जब ये पास आएगा तब पिता उसे क्षमा कर நீ सकता தூரமா है। இருக்கிற வரைக்கும் அப்பா மன்னிக்க முடியாது. तू जब तक दूर रहेगा पिता तुझे क्षमा नहीं कर நீ மனம் सकता। திரும்பி அப்பட்ட வரணும். तो मन फिरकर पिता के पास लौट कर தூரமா आना இருக்கிற है। வரைக்கும் மனம் திரும்பலும் இருக்காது மன்னிப்பும் இருக்காது. जब तक तो दूर रहेगा मन फिरावट भी नहीं रहेगी और क्षमा भी नहीं पाएगा। இவன் தூர தேசத்துக்கு ये போனான். दूर देश चला இந்த गया। தூர தேச இடமானது ये दूर देश का जगह அப்பாவால பார்க்க முடியல, पिता देख नहीं सकता, பேச முடியல, बोल नहीं सकता, மகனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க முடியல, बेटे को अच्छी अगुवाई नहीं दे அவன் செய்கிற सकता, தவறை சுட்டி காட்ட முடியல, वो करने वाले गलतियों को समझा அவன் नहीं இச்சையில सकता, போறான், वो इच्छा அதை अभिलाषा में உணர்த்த जाता, முடியல, उसे समझा नहीं सकता, அவனுக்கு மனம் திரும்பல் வரமாட்டுக்கு, उसके अंदर मन फिरावट नहीं மன்னிக்க आती, முடியல, उसे क्षमा नहीं कर पा இவ்வளவு रहा, பெரிய தூரமாய் போயிட்டான். इतनी दूरी में वो चला गया। அல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 73:27 சொல்லுகிறது, भजन संहिता 73 उसका 22 உம்மை कहती है, விட்டு தூரம் போகிறவர்கள் நாசமடைவார்கள். आपसे दूर जाने वाले वो नाश हो जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। ரொம்ப தூரமா போகாதீங்க. बहुत दूर मत चले நீங்க जाना। சொல்லலாம், आप कह என்ன सकते brother, हैं, நான் சர்ச்சில் வந்து உட்கார்ந்திருக்கேன், நான் தூரமா இருக்கேன் क्या அப்படிங்க. भाई मैं चर्च में आकर बैठा हूं, क्या मैं दूर हूं? நான் உள்ள வந்து உட்கார்ந்திருக்கேன், நீங்க தூரத்தை பத்தி பேசிட்டு मैं तो इस இருக்கீங்க. भीड़ में आकर बैठा हूं, आप कहते हो कि मैं दूर हूं। மத்தேயு 15:8 எடுங்க. मत्ती 15:8 ले लीजिए। மத்தேயு 15, Matthew 15:8. मत्ती 15:8 ले இந்த लीजिए। ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து ये लोग अपने मुंह के शब्दों से मेरे पास आकर, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணி अपने होठों से मुझे आदर देकर, அவர்கள் இருதயம் எனக்கு தூரமா இருக்கிறது. लेकिन उनके हृदय मुझसे दूर है। தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, वो अपने मुंह से मेरे करीब आकर, யார் தெரியுமா? कौन है ये जानते हो? நல்ல ஜெபிக்கிறவங்க. अच्छा प्रार्थना करने वाले, வாயினால் என்னிடத்தில் சேர்றாங்க. वो अपने होठों से मेरे पास आते அப்படின்னா हैं। என்கிட்ட வந்து எல்லாத்தையும் பேசுறாங்க, इसका मतलब मेरे पास आकर सब बातें करते நல்ல हैं, ஜெபம் பண்றாங்க. अच्छा प्रार्थना करते हैं। அடுத்து சொல்லுகிறது, अगला कहा गया है, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணி, अपने होठों से मुझे आदर देकर, பெஸ்ட் வர்ஷிப்பர்,
अच्छा वर्शिप करने நல்ல वाले, ஆராதிக்கிறவங்க, अच्छा आराधना करने वाले, நல்ல ஜெபிக்கிறவங்க, अच्छा प्रार्थना करने वाले, நல்ல ஆராதிக்கிறவங்க. अच्छे आराधना करने ஆனா वाले, வசனம் சொல்லுது लेकिन वचन कहती है இருதயமோ தூரமா இருக்கு. लेकिन उनका हृदय मेरे से दूर है। இன்னைக்கு இங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படி? आज ऐसे कितने लोग यहाँ पर हैं? எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? कितने लोग हम यहाँ पर ऐसे हैं? நல்ல ஜெபிச்சீங்களா? अच्छा प्रार्थना किए, நல்ல ஆராதிச்சீங்களா? अच्छा आराधना किए, இருதயத்தோட ஆராதிச்சீங்களா? வாயினால ஆராதிச்சீங்களா? पूरे मन के साथ आराधना किया, केवल होठों से आराधना நீங்கள் की? இருதயத்திலிருந்து ஆராதிக்கவிட்டால் ஸ்டில் யூ ஆர் இன் ஃபார், அவ்வளவுதான். अगर आपने पूरे मन से यदि आराधना नहीं किए तो अभी भी आप दूर हो। நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता हूँ समझ ஆலயத்துக்குள்ள पाते தான் हो? இருக்கிறோம், हम भवन के अंदर தேவ हैं, சமூகத்துல இருக்கிறோம், परमेश्वर की उपस्थिति में हैं, வந்து ஜெபித்தோம், आकर प्रार्थना किए, ஆராதிச்சோம், आराधना किए, ஆனாலும் நம்ம தூரமா இருக்கிறோம். लेकिन फिर भी हम दूर हैं। அல்லேலூயா. हालेलुया। நீ சரீரத்துல தூரமா இல்ல, तू शरीर में दूर नहीं है, இருதயத்துல தூரமா இருக்க. लेकिन अपने मन के अनुसार மனசுல दूर தூரமா है। இருக்கிற, आपके हृदय के अनुसार दूर हो, அவ்வளவு தூரத்துக்கு போகாதீங்க. उतने दूरी में मत जाना। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவ சமூகத்திற்கு வந்தா परमेश्वर के समूह में आने இருதயத்தை पर ஊற்றி ஜெபிக்கவும், अपने हृदय को उंडेल कर प्रार्थना करने, இருதயத்திலிருந்து ஆராதிக்கவும் கற்றுக்கொள்ளுங்க. अपने हृदय से आराधना करने के लिए सीख लेना है। அப்பதான் நீங்க ஆண்டவருக்கு க்ளோஸா இருக்கிறீங்க. तब आप परमेश्वर के करीब हो, நீங்க அப்பதான் ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறீங்க. तब आप परमेश्वर के पास हो। இல்லை என்றால், नहीं तो, இல்லை என்றால் नहीं तो இந்த இளைய குமாரன் மாதிரி தான். ये छोटे बेटे के நீங்க समान, ஆராதனையில இருந்தாலும், आप आराधना में होने पर சர்ச்சுக்குள்ள भी, இருந்தாலும், आप कलीसिया में होने நீங்க पर தூரமா भी இருக்கிறீர்கள். आप दूर हो। அல்லேலூயா. हालेलुया। நீங்க உங்களை நீங்களே டெஸ்ட் பே आप பண்ணிக்காங்க. अपने आप को जांच पड़ताल அடுத்த करनी வசனம் चाहिए। போலாம். நம்ம 13 வசனத்தை பாருங்க. 13 वचन को எல்லாவற்றையும் देखिए। சேர்த்துக்கொண்டு सब कुछ इकट्ठा இவன் कर தூர தேசத்திற்கு போய் ये दूर देश में जाकर துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி अधर्मी जीवन जीकर துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். अधर्मी जीवन जीने இந்த लगा। துன்மார்க்கமான வாழ்க்கை என்பது என்ன? ये अधर्मी जीवन यानी क्या? இந்த துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு ये अधर्मी जीवन के மூன்று लिए டெஃபினிஷன் நான் சொல்ல முடியும். 3 प्रकार के अर्थ हम कह மூன்று सकते हैं। காரியத்தை நம்ம தியானிக்க முடியும். 3 बातों में हम मन से मनन कर ஒன்று, सकते हैं। पहला, ஆடம்பர வாழ்க்கை. एक जो है अच्छी, एक आदरणीय, एक बड़ा चढ़ाकर जीने वाला जीवन। ஆடம்பரமா வாழ்றதுன்னா என்ன சொல்றது? நல்ல என்ஜாய் பண்றது. अच्छा धूमधाम के साथ जीना। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது दूसरा, பொறுப்பற்ற வாழ்க்கை. एक बिना एक आदर, एक जिम्मेदारी का जीवन। ஜிம்மதாரி. பொறுப்பற்ற வாழ்க்கை. ये बिना जिम्मेदारी का जीवन। மூன்றாவது तीसरा, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை. जो अपने जीवन में कोई भी आदर இந்த के बिना, துன்மார்க்கமான ஜீவியம் இருக்குல்ல, ये जो कुकर्म जीवन है, இந்த துன்மார்க்கமான ஜீவியத்துல இந்த மூன்று அடங்கி இருக்கு. ये कुकर्म जीवन में 3 प्रकार इवन- छुपे हुए हैं। ஆடம்பரமா அப்பனா எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு போனான். ये जो अपने मनमानी के अनुसार करने के लिए गया, அப்படி போனவன் ऐसे जाने वाला பொறுப்பற்று வாழ்ந்துட்டான். वो जो बिना जिम्मेदारी के जीने लगा। பொறுப்பற்று வாழ். बिना जिम्मेदारी பணம் के। குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, पैसा कम हो रही है, பொறுப்பு இல்ல. कोई जिम्मेदारी नहीं है, புரியுதா? பொறுப்பு இல்ல. कोई जिम्मेदारी नहीं है। அடுத்து என்ன தெரியுமா? अगला क्या हुआ? ஒழுக்கக்கேடான வாழ்க்கை. वो अपने जीवन में अनुशासन ही नहीं थी। என்ன இதுல என்னங்க பாதிப்பு? इससे क्या होने वाला है पूछोगे? இன்னும் சில பேர் நீங்க சொல்லலாம், कुछ समय आप कह நான் सकते हैं, என்ஜாய் பண்றதுனால என்னென்ன பாதிப்பு? मैं ऐसा अच्छा मौज मस्ती करने से क्या होने वाली है? ஆடம்பரமா வாழ்றதுனால என்னதான் मैं பாதிப்பு? ऐसा मौज मस्ती का जीवन जीने இந்த से क्या ஆடம்பர होगी? வாழ்க்கை என்ன பண்ணும் தெரியுமா? ये मौज मस्ती का जीवन क्या करेगी? உன்னுடைய தகுதிக்கு மிஞ்சின ஆசையை கொடுக்கும். ये तुम्हारे जो तुम्हारा लायक है उससे बढ़कर आशा देगी। எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க? कितने लोग उसे मानते हैं? நீங்க ஆடம்பரமா வாழ நினைச்சீங்கன்னா आप अच्छे बड़ा चढ़ाकर जीने के आपने உங்க मन में ठान தகுதிக்கு लिया तो, மிஞ்சின, வருமானத்திற்கு மிஞ்சின आपके कमाई से बढ़कर, आपके आदर सम्मान से बढ़कर காரியத்தை ஆசைப்படுவீங்க. आप बड़े बातों को चाहने लगोगे। புரியுதா? समझ गए? அப்போ ஆடம்பரமா வாழக்கூடாது. तो हमें ऐसे अपना जीवन को बड़ा உங்களுக்கு चढ़ाकर नहीं தேவையானதை जीना। வாங்குவது தவறல்ல. आपके लिए जो जरूरत है उसे खरीदना गलत नहीं, ஆனால் लेकिन தேவைக்கு மீறி அதிகமாக வாங்காதீங்க. आपके जरूरत से बढ़कर अधिक मत खरीदो। அதனுடைய முடிவு துன்மார்க்க ஜீவியத்துல போய் முடியும். उसका अंत एक कुकर्म जीवन में आकर रुक जाएगा। புரியுதா? आप समझ गए? நீங்க வந்து आप நல்லா என்ஜாய் பண்ணுங்க, என்டர்டெயின் பண்ணுங்க, अच्छा मौज मस्ती करो, सब कुछ करो, பட் लेकिन உங்க லெவல்குள்ள அது இருக்கணும். आप अपनी सीमा के अंदर रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। உங்க லெவலை மீறி போச்சு அப்படின்னா यदि आप अपने सीमा से நீங்க बढ़कर आगे தவறான गए तो காரியத்துக்கு போயிருவீங்க. आप गलत मार्ग की இப்ப ओर चले இவனுடைய வாழ்க்கை जाओगे। அப்படித்தான் अब இருந்தது. इसका जीवन भी वैसा ही था। அப்பாவுக்கு கீழ இருக்க கூடாது, पिता के पास नहीं रहना அண்ணனோடு है, இருக்க கூடாது, प्रेम के साथ भाई के வீட்டுல साथ இருந்தா नहीं। தான் நம்ம வாழ விட மாட்டான், घर पर रहेंगे तो हमें जीने नहीं வீட்டை விட்டு देंगे, வெளியே போயிருவோம், घर छोड़कर चले जाएंगे, நமக்கு என்னன்னாலும் பண்ணலாம். हम कुछ भी कर सकते हैं। சில பேருக்கு மனசு அப்படி இருக்கும். कुछ लोगों को मन में ऐसा बातें रहती है, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. अगर घर पर रहेंगे तो तंग करते ही எங்க रहेंगे। அப்பா அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே माता இருக்காங்க. पिता कुछ
ना कुछ कहते ही रहेंगे। சர்ச்சுக்கு வந்தா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, चर्च में आओ तो कुछ ना कुछ ये लोग कहते ही रहेंगे, விட்டுட்டே போயிருவோமே, वो छोड़कर ही चले நம்ம जाएंगे। இஷ்டத்துக்கு வாழலாம்ல। हम अपने मनमानी के अनुसार जी सकते हैं। ஹalleluya। हालेलुया। இந்த மனுஷன் அப்படிதான் போனான், ये मनुष्य भी वैसा ही गया, இவன் அப்படிதான் போனான், ये भी वैसा ही गया, ஆடம்பரமாய் வாழ்ந்தான்। एक अच्छा मौज मस्ती का என்ன जीवन जीने गया। நடந்ததுன்னா, क्या हुआ? தகுதிக்கு மீறின ஆசை வந்தது। अपने चाहत से बढ़कर आशाएं आने இவன் ஒரு लगी। நல்ல பிள்ளையா வாழ்ந்தவன், ये एक अच्छा बेटा बनकर जी रहा இன்னைக்கு था, கெட்ட காரியத்தெல்லாம் செய்ய लेकिन ஆரம்பிச்சான்। आज सारे बुरे बातों को करने लगा। அடுத்து பொறுப்பற்று வாழ்ந்தான்। अगला बिना जिम्मेदारी के जीने இந்த लगा। பொறுப்பற்ற வாழ்க்கை என்ன பண்ணுனா, ये बिना जिम्मेदारी की உங்கள் जीवन தகுதியை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும்। आपके जो है आदर को थोड़ा थोड़ा कम करने लगे। இவன் யார் தெரியுமா? ये कौन है जानते हो? பணக்கார வீட்டு பிள்ளைங்க, ये एक अच्छा धनी பணக்கார வீட்டு परमेश्वर, பிள்ளை। ये एक अच्छा एक धन दौलत में இந்த बड़ा பொறுப்பற்ற வாழ்க்கை இருக்குல்ல, ये जो जिम्मेदारी के बिना का கொஞ்சம் जीवन கொஞ்சமா है, அவனுடைய பணக்கார தகுதியை இழக்க வைத்து, थोड़ा थोड़ा इसके धन दौलत संपत्ति को गिराने लगे। இவன் மகன் ये बेटा है, கடைசில வேலைக்காரனா இருக்கிறான்। आखिर में एक नौकर बन गया। புரியுதா? अब समझ गए? அவனுடைய தகுதியை கொஞ்சம் கொஞ்சமா அது இழுக்கு, उसके आदर को थोड़ा थोड़ा वो खींचने लगी नीचे ஆனா की அவனுக்கு ओर। அந்த பொறுப்பு இல்லாதனால புரியல। लेकिन बिना जिम्मेदारी के कारण वो उसे समझ नहीं आया। பொறுப்பற்ற வாழ்க்கை एक வாழாதீங்க। बिना जिम्मेदारी के जीवन मत जीना। உங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, आपके लिए कुछ जिम्मेदारी है। நான் சொல்றத கவனமா கேளுங்க। जो कहता हूं ध्यान से सुनो। உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் கிளியர் பண்ணணும்। आपके जिम्मेदारी को आपको ही पूरा करना உங்க है। பொறுப்புல நீங்க தான் செய்யணும்। आपके जिम्मेदारी को आपको ही இன்னைக்கு करना படிக்கிற है। பொறுப்பு இருந்தா ஒழுங்கா படிங்க, आज यदि पढ़ने की जिम्मेदारी हो तो सही से அதை पढ़ाई விட்டுட்டு करो। கண்டதெல்லாம் பண்ணாதீங்க। उसे छोड़कर बिना मतलब की बातों வேலைக்கு पे मत போறியா? करो। नौकरी में ஒழுங்கா जाते हो வேலைக்கு क्या? போங்க, सही से नौकरी வாங்குற करो। சம்பளத்தை जो मिलने वाली சரியான आमदनी को விதத்துல செலவு பண்ணுங்க। सही रीति से खर्चा करो। உங்க பொறுப்பை நீங்க காத்துக்கொள்ளுங்க। आप अपने जिम्मेदारी को सही से संभाल இன்னைக்கு लो। வேலை பார்க்க வேண்டிய நேரத்துல நீங்க வேலை பார்க்கலனா, आज नौकरी करने वाले समय में नौकरी न करोगे நாளைக்கு तो எல்லாரும் நல்லா இருக்க சொல்ல நீங்க அழுதுட்டு இருக்கணும்। कल जब सब लोग खुशी का जीवन जियोगे तो तुम रोते சோ रहोगे। உங்களுக்கான அந்த பொறுப்புல நீங்க வாழும் பொழுது तो आपके जिम्मेदारी में जब आप जीते हो, ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார்। परमेश्वर नियुक्त समय में तुम्हें ऊंचा करेगा। படிக்கிற நேரத்துல நல்லா படிக்கணும், पढ़ते समय में अच्छा पढ़ाई வேலை करो। பார்க்கிற நேரத்துல நல்ல வேலை பார்க்கணும், नौकरी करने वाले समय में अच्छा नौकरी करो। ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிங்க, प्रार्थना करने के समय में अच्छा प्रार्थना ஆராதனைக்கு வர करो। நேரத்துல ஆராதனைக்கு வாங்க, आराधना के समय में अच्छा आराधना में आओ। ஃபெலோஷிப்ல இருக்கிற நேரத்துல ஃபெலோஷிப்க்கு வாங்க, सहभागिता में रहते समय सहभागिता में जुड़ जाओ। குடும்பத்தோடு செலவழிக்கிற நேரத்துல குடும்பத்தோடு செலவழிங்க। परिवार के साथ समय बिताना है तो परिवार के साथ உங்கள் मिलाओ। பொறுப்புகளை கவனமாய் கையாளுங்கள்। आपके जिम्मेदारी को सही रीति से अपना कर चलो। பொறுப்பற்று இருக்க கூடாது। बिना जिम्मेदारी के मत रहो। ஹalleluya। हालेलुया। அடுத்து இவன் என்ன நினைச்சு தெரியுமா? अगला क्या हुआ? ஆடம்பரமாய் வாழ்ந்தா, एक अच्छा मौज मस्ती का பொறுப்பில்லாம जीवन வாழ்ந்தா, जिया, बिना जिम्मेदारी का ஒழுக்க जिया। கேடுக்கு போயிடுச்சு। अब जो है इसका जीवन जो இவனுடைய अनुशासन வாழ்க்கையில் के இருந்த बिना நல்ல चले, பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டது। इसके जीवन के अच्छे आदतें बिगड़ गई। முன்னாடி நல்ல ஜெபிக்கிறவன் पहले अच्छा प्रार्थना இப்ப करता था, ஜெபமே வர மாட்டேங்குது। अब प्रार्थना ही नहीं आ முன்னாடி रही है। ஆலயத்துக்கு ஓடி ஓடி வர்றான், अच्छा पहले भवन में दौड़ இப்ப दौड़ कर ஆலயத்துக்கு आता வரவே था, பிடிக்க மாட்டேங்குது। अब भवन में आना पसंद ही முன்னாடி नहीं है। வசனத்தை கேட்டா ஒரு உணர்வு வரும், पहले वचन को सुनते एक இப்ப स्मरण आती வசனத்தை थी, கேட்டா உணர்ச்சியே வர மாட்டேங்குது। अब वचन को सुनने पर भी कोई महसूस முன்னாடி नहीं है। அபிஷேகத்துக்காக ஏங்கி நிப்போம், पहले अभिषेक के लिए चाहत के இன்னைக்கு साथ खड़े रहता அபிஷேகத்தை था। என்னன்னு கேக்குறோம் நம்ம। आज अभिषेक को हम सब मांगते हैं। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं? உன்னுடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை கெடுத்து விட்டது। तेरा जीवन जो अनुशासन के साथ बिगड़ गई है वो तेरे जीवन को உங்களுடைய बिगाड़- ஒழுக்கக்கேடான வாழ்க்கை நல்லதை விரும்ப விட மாட்டுக்கு। तेरे अनुशासन के बिना जीवन अच्छे बातों को चाहने नहीं लगा। இவனும் அப்படிப்பட்ட துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தான்। ये भी वैसे एक अधर्मी का जीवन जीने தன்னுடைய लगा। வாழ்க்கையில என்னென்ன தவறு செய்யக்கூடாது அத்தனை தவறுகளையும் अपने செய்தான்। जीवन में जो जो गलतियां नहीं करना है वो सारे गलतियों को करने लगा। துன்மார்க்கமாய் வாழ்ந்தான்। अधर्मी जीवन जीने लगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya। हालेलुया। தகப்பனுடைய சொத்தை தனதாக்கினான், पिता के धन दौलत को अपना कर लिया, வாங்கிக் கொண்டு தூர தேசத்திற்கு போனான், लेकर दूर देश चला गया, துன்மார்க்கமாய் வாழ்ந்தான், अधर्मी जीवन जीने लगा ஆஸ்தியை அழித்து போட்டான்। और संपत्ति को गवा डाला। நாளை நம்ம பார்க்கிறோம், और चौथा हम देखते हैं ஆஸ்தியை அழித்து और போட்டான்। संपत्ति को उसने खर्च कर गवा डाला। எப்பொழுது தகப்பனுடைய சொத்தை தன்னுடைய மாற்றினானோ, जब पिता के संपत्ति को अपना बना लिया மாற்றின பின்பு தன்னுடையதை ஒன்றுமில்லாமல் அழித்துட்டான்। और बनाने के बाद जो अपना था उसे खाली कर दिया। ஹalleluya। हालेलुया। இப்போ अभी தன்னையும் அழிச்சான், अपने आप को खो दिया, தன்னுடைய சொத்தையும் அழிச்சிட்டான்। अपने धन दौलत को भी खो दिया। ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்க, एक बात अच्छी तरह समझ लेना है, தகப்பட்ட இந்த சொத்து இருக்கிற வரைக்கும் சேஃப்। जब तक पिता के पास ये संपत्ति है वो सुरक्षित है। தகப்பட்ட இருக்கிற வரைக்கும் இதுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு। जब तक पिता के पास थी उसके लिए एक सुरक्षा था। எப்ப இவன் கைக்கு கை மாறிச்சோ, जब इसके हाथ में आ गई அன்னையில இருந்து அழிவு தொடங்கிச்சு। उस दिन से विनाश शुरू हो गई। இப்போ டோட்டலா ஒண்ணுமில்லாம அழிச்சிட்டான்। अब पूरी तरह खाली करने लायक खर्च कर दिया। ஒன்னு சொல்லட்டுமா? एक बात को कहता हूँ, நீங்களும் நானும் आप விலை और मैं கொடுத்து கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள்। हमें मूल्य देकर हमें खरीद लिया गया है। இப்போ நாம நம்முடையவர்கள் அல்ல, தேவனுடைய
நம்முடையவர்கள். अब हम अपने नहीं है, हम परमेश्वर के हैं। நம்ம தகப்பன் கையில இருக்கிற வரைக்கும் நம்ம சேஃபா இருக்கலாம். हम जब तक पिता के हाथ में है, हम सुरक्षित रह सकते हैं। தகப்பன் கையில இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். पिता के पास जब तक है, आपका जीवन सही தகப்பன் கையில रहेगा। இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம், जब तक पिता के पास हो, आपके लिए आशीष உங்களுக்கு है, மேன்மை, आपके लिए आदर है, உங்களுக்கான எல்லா வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். आपके लिए हर प्रकार की बढ़ोतरी होती எப்பொழுது रहेगी। தகப்பனை விட்டு பிரிகிறீர்களோ, जब आप पिता को छोड़कर अलग होते हो, அண்டையிலிருந்து उस दिन से உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற ஆரம்பிக்கும். आपका जीवन थोड़ा थोड़ा बदलने 1 लगेगा। கொரிந்தியர் 6:20 சொல்லுகிறது, पहला कोरिन्थियों 6:20 கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, आप जो है मूल्य के लिए खरीद लिए गए हो, ஆகையால் इसलिए தேவனுடையவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். परमेश्वर के योग्य आप अपने शरीर के द्वारा और आत्मा के द्वारा परमेश्वर की महिमा வசனம் करो। சொல்லுகிறது, ये वचन कहती है நாம் தேவனுடையவர்கள். हम परमेश्वर के हैं, we are not ours. நம்ம हम நம்முடையவர் अपने கிடையாது. नहीं परमेश्वर के हैं। நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता हूं समझ நீ पाते हो? சொல்லலாம், நான் என் வாழ்க்கை வாழ்வேன், आप कह सकते हो कि मैं मेरा जीवन எனக்கு பிடிச்சதை जीऊंगा, செய்வேன், मेरे लिए पसंद जो है करूंगा, நான் என் இஷ்டப்படி தான் मैं வாழ்வேன். अपने मनमानी के अनुसार जीऊंगा। வசனம் சொல்லுது, वचन कहती है நீ கிரயத்திற்கு கொல்லப்பட்டு तू விட்டாய். मूल्य के लिए खरीद लिया நீ गया है। ஆண்டவர் அறியலன்னா பிரச்சனை கிடையாது, तू यदि परमेश्वर को नहीं जानता तो कोई समस्या नहीं, ரட்சிக்கப்படலன்னா பிரச்சனை கிடையாது, अगर उद्धार नहीं पाया हो तो कोई समस्या ஞானஸ்நானம் नहीं, எடுக்கலன்னா பிரச்சனை கிடையாது, बपतिस्मा नहीं लिया हो तो कोई அபிஷேகம் समस्या பெறலன்னா नहीं, பிரச்சனை இல்ல, अभिषेक नहीं पाया हो तो कोई समस्या ஊழியத்தை नहीं, பெறலன்னா பிரச்சனை இல்ல. अगर सेवा को नहीं पाया हो तो कोई समस्या இது नहीं। எல்லாம் நீங்க ये பெற்றுக்கிட்டீங்கன்னா सब तुम्हें पा लिए है तो நீங்களும் நானும் நம்முடையவர்கள் கிடையாது. आप और मैं हम अपने नहीं है। நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता हूं समझ पा रहे हो? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? आप उद्धार पाए हो, ஞானஸ்நானம் பெற்றீங்களா? बपतिस्मा लिए हो, அபிஷேகம் பெற்றீங்களா? अभिषेक पाए हो, ஊழியம் கிடைச்சிருக்கா? सेवा मिली है, ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி பண்றீங்களா? कुछ न कुछ सेवा करते हो, நீங்க உங்களுடையவர்கள் கிடையாது. आप तुम्हारा तुम ஆண்டவர் तुम्हारे உங்களை नहीं। கரையம் கொடுத்து வாங்கிட்டார். परमेश्वर ने मूल्य देकर तुम्हें खरीद இப்போ लिया है। अभी என்னுடைய சரீரத்தினாலும் என்னுடைய ஆவியினாலும் ஆண்டவரை मैं கனப்படுத்த अपने வேண்டும். शरीर से और अपने प्राण से परमेश्वर की महिमा करना है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या இந்த है? சரீரத்தை நான் அழிக்க எனக்கு உரிமை ये கிடையாது. शरीर को नाश करने मुझे कोई हक नहीं என்னுடைய है। ஆவியை என்னுடைய மனதை நான் அழிக்க எனக்கு உரிமை கிடையாது. मेरे प्राण को मेरे मन को नष्ट करने के लिए मेरा कोई हक नहीं है। அல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் ஒரு நாளும் தன்னுடைய சரீரத்தை அழிக்க உரிமை கிடையாது. उद्धार पाए हुए मनुष्य को कभी भी अपने शरीर को नष्ट करने का अधिकार नहीं அப்படினா है। உன் சரீரத்துல பாவம் செய்ய உனக்கு உரிமை கிடையாது. इसका मतलब आपके शरीर में पाप करने के लिए आपका कोई You अधिकार don't have नहीं। any rights. आपके लिए कोई भी अधिकार ஒரு नहीं rights है, கிடையாது உங்களுக்கு. कोई भी अधिकार नहीं है, ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை வாங்கி இருக்காரு. क्योंकि परमेश्वर ने अपने लहू को देकर तुम्हें खरीद लिया है। சொல்றது புரியுதா? मैं जो कहता हूं समझ पा இனி रहे हो? சொல்லாதீங்க, आप इसके बाद मत என் कहना இஷ்டப்படி நான் வாழுவேன், मैं अपने मनमानी என் कैसे சம்பளம் समझूंगा, தானே, मेरा जीवन என் है, சரீரம் தானே, मेरा शरीर है, என் வாழ்க்கை தானே, मेरा जीवन है, அப்படி சொல்லக்கூடாது. ऐसा नहीं ஏன் कहना है। அப்படின்னா क्योंकि உனக்கு உன் மேல உரிமை கிடையாது. क्योंकि तुम्हारे लिए तुम पर कोई हक जताने का अधिकार नहीं है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார், उसने मूल्य देकर खरीद பைசா लिया, கொடுத்து வாங்கி இருக்கார், ரத்தத்தை சிந்தி வாங்கி पैसा இருக்கிறார். देकर लहू बहाकर खरीद लिया அது है। அவருக்குரியது, அவருடைய விருப்பப்படி தான் நீ वो வாழணும். उसका है और उसके मनमानी के अनुसार तुम அதான் जीना है। சொல்லுகிறார், इसीलिए அவருடைய कहता है சரீரத்தினும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். उसके शरीर और प्राण से परमेश्वर की महिमा करो। இப்ப நீங்களும் நானும் अब आप और मैं இந்த சரீரத்தை அழிப்பதற்கு, இந்த சொத்தை அழிப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. ये शरीर को नाश करने के लिए, संपत्ति को नाश करने का अधिकार नहीं है। அல்லேலூயா. हालेलुया। உனக்கு இருக்கிற கிருபை வரங்கள் இதெல்லாம் அழிப்பதற்கு உரிமை கிடையாது. मेरे अनुग्रह वरदानों को नाश करने का अधिकार मुझे मेरे पास नहीं है। அதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த ये கொடுக்கப்பட்டிருக்கிறது. सब परमेश्वर की महिमा करने के लिए दिया गया है। உங்கள் சரீரத்தை நீங்கள் கனமாய் ஆண்டு கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். आप अपने शरीर को आदर के साथ संभाल कर परमेश्वर की महिमा உங்கள் करो। ஆவியினால் அப்படின்னா மனதினால் கர்த்தரை மனது. आपके प्राण, आपके आत्मा यानी आपके मन से परमेश्वर की महिमा करो। ஏன் மனசு நான் கண்டதெல்லாம் யோசிக்கன்னு मेरा சொல்லக்கூடாது. मन अपने मनमानी के अनुसार இந்த कुछ भी ஆவி என்பது सोचूंगा, மனதை குறிக்கிறது. ये प्राण यानी मन को बताती है। புரியுதா? समझ गए? என் மைண்ட்ல இருக்கு, நான் என்னனாலும் யோசிப்பேன். मैं अपना मन है, मैं कुछ भी No, you सोचूं, don't have any rights. உனக்கு கிடையாது. आपको कोई अधिकार नहीं है। அல்லேலூயா. हालेलुया। உன்னுடைய மனதினால் கர்த்தரை மகிமைப்படுத்து. तुम्हारे मनों से परमेश्वर की महिमा அப்படின்னா என்ன करो। அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? என்னுடைய எண்ணமும் என்னுடைய செயலும் எனக்குரியதல்ல, கர்த்தருக்குரியது. मेरे विचार और मेरे क्रिया मेरे नहीं, ये वो परमेश्वर का है। அல்லேலூயா. हालेलुया। சரி, இவன் என்ன பண்ணா? அப்பாவுடைய வாங்கினா, इसने क्या किया? पिता से लिया, ரெண்டாவது வாங்கிட்டு दूसरा என்ன लेकर பண்ணா? தூர தேசத்துக்கு போனா. दूर देश में गया। அதுக்குள்ள விளக்கலாம் நான் சொல்லிட்டேன். उसके बारे में मैंने सफाई தூர से बता தேசத்துக்கு போய் என்ன दिया। பண்ணா? சொத்தெல்லாம் அழிச்சிட்டான். दूर देश में जाकर सर, क्या किया? दुर्मार्गमाई धन वालना। दौलत सब बेच डाला, துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். अधर्मी जीवन जिया, துன்மார்க்கமாய் வாழ்ந்துட்டு अधर्मी जीवन சொத்தை जीकर அழிச்சிட்டான். अपने धन दौलत को गवा दिया। 14 இருந்து வாசிக்கலாம், ஃபட்டுன்னு வாசிக்கலாம். 14 से हम எல்லாவற்றையும் पढ़ेंगे।
எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயலில் பஞ்சிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பஞ்சிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. போதும், இங்க பாருங்க, यहाँ पर हम देखते हैं இவன் போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ये जाकर सब कुछ खर्च कर दिया, ஆனா எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு लेकिन सब कुछ खर्च करने के बाद என்ன வந்துச்சாம்? क्या हुआ? அந்த தேசத்துல उस देश में கொடிய பஞ்சம் வந்துச்சு. बहुत कठोर अकाल आई. லைஃப்ல எப்ப என்ன நடக்குன்னு தெரியாதுங்க. जीवन में कब क्या होगी नहीं पता. நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता समझ पा रहे हैं? இவன் துன்மார்க்கமாய் ஜீவித்ததினால் பஞ்சம் வரல. ये कुकर्म जीने के कारण अकाल नहीं आई. நான் சொல்லி கொடுக்கிறேன். ये मैं सिखाता हूं. இவன் பாவம் செய்ததினால் பஞ்சம் வரல. ये पाप करने के कारण अकाल இவன் नहीं आई. துன்மார்க்கமாய் ஜீவித்ததினால தேசமெங்கும் கொடிய பஞ்சம் ये வரல. अधर्म जीवन जीने के कारण देश भर में अकाल नहीं आई. ஆனால் ஒன்று, लेकिन एक बात, இவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்ததினால ये कुकर्म जीवन जीने के कारण பஞ்ச காலத்தில் வாழறதுக்கு தகுதி இல்லாதவரா மாறி விட்டான். अकाल के दिनों में जीने के लिए काबिल नहीं बना. நீங்க செய்யற தவறுனால ஏதாவது பிரச்சனை வர நினைக்காதீங்க. आप करने वाले गलती के कारण कोई समस्या आएगी कर मत सोचना. பிரச்சனை வந்தா உங்களால சால்வ் பண்ண முடியாது, लेकिन அவ்வளவுதான். समस्या आ गई तो उसका हल तुम निकाल नहीं இங்க நடந்த पाओगे. உண்மை அதுதான். यहाँ पर यही हुई. இவன் பெரிய பாவியா மாறினாலும் அந்த தேசம் அப்படிலாம் பஞ்சம் வரல. ये बहुत बड़ा पापी बन गया, इसके लिए देश भर में अकाल आई, वैसा नहीं है. ஆஸ் யூசுவல் ஆண்டவர் நியமிச்ச நாட்கள் வந்தது. हमेशा के समान परमेश्वर ने नियुक्त किए ஆசீர்வாதமான दिनों में நாட்களை अकाल- கொடுத்தார். आशीष के दिनों को இப்போ दिया. பஞ்சத்தின் நாட்களை अब கொடுக்கிறார். अकाल के दिनों को ஆனா परमेश्वर ने இவன் दिया என்ன है. பண்ணிருக்கணும்? लेकिन इसे क्या करना இந்த चाहिए ஆசீர்வாதமான था? நாட்கள்ல ये आशीष के दिनों में தன்னுடைய சொத்தை ஒழுங்கா अपने பாதுகாத்திருக்கணும். धन संपत्ति को सही தன்னுடைய तरीके से ஆசீர்வாதத்தை रखा, சமாளிச்சிருக்கணும். अपने आशीषों को संभालना இவன் चाहिए था. ஒழுங்காய் வைத்திருந்தால் यदि इसने सही से रखा இந்த हो तो பஞ்ச காலத்தில் அவன் நன்றாய் ये வாழ்ந்திருக்கான். अकाल के दिनों में ये सही से जिया होगा. நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता हूं समझ இதனுடைய पा रहे हो? எஃபெக்ட் எங்க வெளிப்படுது தெரியுமா? इसका प्रभाव कहां पर पता चलता है? பஞ்சத்தின் நாட்கள்ல வெளிப்படும். ये अकाल के दिनों में पता चलती है. வீட்ல ஒண்ணுமே இல்லாம போகும் தெரியுமா? जब घर पे कुछ नहीं होता அப்பதான் யோசிப்போம் நம்ம தேவையில்லாத செலவழிச்சதெல்லாம். तब सोचेगा कि मैंने ये जो है खर्चा बिना मतलब का நான் किया சொல்றது है. உண்மைதானே? मैं जो कहता हूं सच बात है. வீட்ல ஒண்ணுமே இருக்காது. घर पर कुछ नहीं होगी, அப்பதான் நமக்கு வரும், तब हमारे मन में आएगी அன்னைக்கு நல்ல பைசா இருக்கு சொல்ல தேவையில்லாம செலவழிச்சோம். उस दिन जो पैसा था हमने बिना मतलब அன்னைக்கு का நீ खर्चा சேர்த்து किया. வச்சிருந்தா அன்னைக்கு செலவழிச்சிருக்கலாம். अगर उस दिन हमने संभाल कर रखा हो तो आज खर्चा कर सकते என்ன அர்த்தம் थे. தெரியுமா? इसका मतलब क्या है? இவன் எதிர்கால திட்டத்தை இழந்து விட்டான். इसने भविष्य की योजना को खो दिया. எதிர்கால திட்டங்கள் இருக்கணும். भविष्य का योजना होना जरूरी இவன் है. அந்த கஷ்ட காலத்தை சமாளிக்கிற தகுதியை இழந்து விட்டான். ये जो है अकाल के कष्ट के दिनों को संभालने वाले आदर को खो இவன் दिया. எதையும் ஃபேஸ் பண்ண முடியும்ங்கற தகுதியை ये இழந்துட்டான். किसी बात को मैं सामना कर सकता हूं, इस रीति को इसने आदर को खो दिया. வசனம் சொல்லுகிறது, वचन कहती है அவன் குறைபட தொடங்கினான். वो कमी होने लगा, அவன் குறைபட தொடங்கினான். वो कंगाल होने लगा, வாழ தகுதி இல்லாதவனாய் மாறிட்டான். जीने के लिए कोई लायक नहीं बना என்னாச்சு? रहा. ஒரு தேசத்தின் குடிகளை போய் ஒட்டிக்கொண்டான். इसके बाद क्या हुआ? देश के निवासियों के साथ जाकर जुड़ गया. அந்த தேசத்தின் குடியானவன் वो देश का निवासी அவனை பன்றி மேய்க்க அனுப்பினான். उसे सुअर चराने के लिए भेज दिया. ஹalleluya. हालेलुया. ஒண்ணுமே இல்லனா कुछ नहीं है तो நம்ம பிசாசோட தான் போய் ஒட்டணும். हम शैतान के साथ जाकर जुड़ना होगा. நடந்தது அதுதான். यही हुआ. இவன் ये அந்த தேசத்துல இருக்கிற उस देश में வேற யார்ட்டையும் போகல. और किसी के पास அல்லது नहीं गया. தன்னுடைய தேசத்துக்கு அப்பாட்ட வந்திருக்கலாம். या अपने देश में अपने पिता के पास आ सकता இவன் है. வாழ்க்கையில் எல்லாம் இழந்ததினால் ये जीवन में सब कुछ खोने के அவனுடைய कारण ஐக்கியம் பிசாசோட போய் மாறிடுச்சு. उसका जो मेल मिलाप शैतान के साथ जाकर ஏன் जुड़ அப்படி गए. சொல்றேன் தெரியுமா? क्यों कहता हूं? இந்த பன்றி மேய்க்கிறது யூதனுக்கான அருவருப்பான காரியம். ये सुअर को चराना यानी यहूदियों के लिए सबसे घिनौना माना जाता है. லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தின்படி लेवियों की किताब 11 अध्याय के 7वें ஒரு वचन में இஸ்ரவேலன் ஒரு யூதன் பன்றியை தொடக்கூட एक மாட்டான். इजरायली एक यहूदी एक सुअर को छूना भी नहीं அவன் चाहिए. தொடக்கூடாது. वो नहीं छूना ஏன்னா அது चाहिए அசுத்தம். क्योंकि वो अशुद्ध है. அப்படி தொட்டுட்டா அவன் தீட்டுப்பட்டவன். यदि उसे छू लिया तो वो कलंकित हो गया. இப்போ இவனுக்கு நடந்தது என்ன தெரியுமா? अब इसके जीवन में क्या हुआ? இவன் இஸ்ரவேலன் என்கிற தகுதியை இழக்குனான். ये इजरायली नाम के आदर को खोना ஒரு था. யூதன் என்கிற தகுதி இருந்தது. एक यहूदी नाम का एक आदर அதெல்லாம் था. இழந்து போய் நிற்கிறான். ये सब कुछ खोकर खड़ा है. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல கனத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें अच्छे एक आदर को दिया நீ है. ரட்சிக்கப்பட்டவன். तू उद्धार पाया நீ हुआ. நீதிமான். तू एक धर्मी நீ है. பரிசுத்தவான். तू पवित्र நீ है. தேவனுடைய பிள்ளை. तू परमेश्वर का நீ बेटा है. தேவனுடைய ஊழியக்காரன். तू परमेश्वर का सेवक நீ है. தேவ ஜனங்கள்
परमेश्वर के लोग हो என்கிற கனம் இருக்கிறது. वैसे एक आदर है। இதெல்லாம் கெடுத்து போட கூடாது. ये सबको बिगाड़ नहीं இப்போ डालना है। சில நாள் கொடிய பஞ்சம் வந்ததனால अब एक कठोर बड़ी अकाल आने के எல்லாத்தையும் कारण இழந்து போய் நிக்கிறான். सब कुछ खोकर खड़ा है। அந்த பன்றி சாப்பிடுற அந்த உணவு கூட யாரும் वो கொடுக்கவில்லை. सुअर खाने वाले भोजन को भी उसको किसी ने नहीं दिया। என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? சகாயம் கிடைக்க மாட்டுக்கு. उसे कहीं से कोई सहायता உதவி नहीं செய்ய मिलती। யாருமே இல்ல. उसे मदद करने वाला कोई नहीं है। ஹalleluya. हालेलुया। இப்பொழுதுதான் तभी நான் டக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க जल्दी முடிந்தா कह நீங்க देता हूं। அந்த ஆன்லைன் குள்ள நீங்க பாருங்க. आप ऑनलाइन में उसके आगे का देख लीजिए। இப்பொழுது அவன் புத்தி தெளிகிறது. अब इसकी बुद्धि सफाई पाती है। புத்தி தெளிந்து इसके बुद्धि ठिकाने அவன் में ஏன் आकर சொல்றான்? वो कहता है நான் ரொம்ப தூரமா வந்தது मैं தப்பு. बहुत दूर आ गया, गलत बात है। நான் துன்மார்க்கமா வாழ்ந்தது தப்பு. मैं अधर्मी जीवन जिया, गलत बात है। இதெல்லாம் அழிச்சு போட்டது தப்பு. मैंने ये सब कुछ खर्च कर दिया, ये எங்க गलत அப்பா बात விட்டு है। உறவெல்லாம் உடைச்சிட்டு வந்தது मेरे தப்பு. पिता के रिश्ता को तोड़कर मैं आया, ये गलत है। புத்தி தெளிஞ்சிட்டு अब इसके दिमाग ठिकाने அவன் में ஒன்னு आया। யோசிச்சு பார்க்கறான். तब वो सोच कर देखता है என் தகப்பன் வீட்ல எல்லாத்துக்கும் நல்ல சாப்பாடு. मेरे पिता के घर पर सबके लिए अच्छा भोजन है, ஆனா இங்க எனக்கு ஒண்ணு இல்ல. लेकिन यहाँ मेरे लिए कुछ नहीं है। நான் ஒண்ணு சொல்லட்டுமா? मैं केवल एक बात कहता हूँ, நீங்க இது வரைக்கும் தூரமா இருந்திருக்கலாம். अब तक दूर रहे இது होंगे, வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் அழிச்சிருக்கலாம். अब तक आपने सब कुछ खर्च कर दिया होगा, துன்மார்க்கமான ஜீவன் ஜீவித்திருக்கலாம். आप अधर्मी का जीवन जिए होंगे। இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. लेकिन आज एक बात करो, அப்பாவை நேசிங்க. पिता से प्रेम करो, அப்பாவை நோக்கி பாருங்க. पिता की ओर देखो। இவனுக்கு வேற எந்த எண்ணமும் வரல. इसके पास और कोई सोच विचार நான் नहीं வேற आया। யாராவது பார்க்க போணும். मैं किसी और के पास जाना என் है, ஃப்ரெண்ட்ஸ் போய் உதவி मेरे கேட்கணும். दोस्तों से मदद எங்க मांगना அண்ணன்ட்ட है, போய் கேட்க मेरे போறேன். भाई से मांगना चाहिए, வேற யார்ட்டையும் போகல. किसी और के पास नहीं இவன் गया। என்ன ஒண்ணே ஒண்ணு சொல்லுச்சு. इसका मन केवल एक बात कही, எங்க அப்பாட்ட போணும். मेरे पिता के पास जाना है। இன்னைக்கு அப்பா கூப்பிடுறாரு. आज पिता बुला रहा இன்னைக்கு है, ஏசப்பா உன்னை கூப்பிட்டுட்டு आज இருக்காரு. यीशु पिता तुम्हें बुला रहा है। நீ சொத்தெல்லாம் அழிச்சவன் தான். तूने संपत्ति को सब खर्च உனக்கு कर கொடுத்த दिया, கிருபை வரங்களெல்லாம் அழிச்சவனா तुझे இருக்கலாம். दिए हुए सारे अनुग्रह वरदानों को तूने गवा दिया है। நீ எல்லாத்தையும் பிடிங்கிட்டு தூரமாய் போனவன் தான். तू सब कुछ छीन कर दूर गया था எல்லாத்தையும் துன்மார்க்கமான வாழ்க்கை और வாழ்ந்திருக்கலாம். सबको रखकर अधर्मी जीवन ஒன்றும் जिया இல்லாம था। அழிச்சிருக்கலாம். तूने कुछ नहीं रखा, सब எல்லா कुछ खर्च தகுதி कर இழந்து दिया, போய் நிக்கலாம். सब आदर को खोकर खड़ा हुआ होगा। ஆனா, लेकिन அப்பா இன்னைக்கு வெயிட் பண்றாரு. पिता आज भी इंतजार कर रहा அவங்க है। அப்பா தூரத்துல வரும்போது பார்த்தாரு. पिता दूर में आते समय देख ஓடி போய் लिया, அவனை கட்டி பிடிச்சாரு. दौड़कर जाकर गले लगा முத்தம் लिया, கொடுத்தாரு. उसे चुम्बन दी, அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்தாரு. उसके सारे जरूरतमंद बातों को இவன் दिया। சொல்றான் நான் தகுதி இல்லப்பா. वो कहता है कि मैं इसके लिए काबिल नहीं அப்பா हूँ। சொன்னாரு पिता ने कहा உன் தகுதி எனக்கு வேண்டாம். तेरा आदर सम्मान உன் मुझे தகுதி नहीं எனக்கு चाहिए, வேண்டாம். तेरी आदर मुझे नहीं என் चाहिए, பிள்ளை தான் எனக்கு வேணும். मेरा बेटा मुझे चाहिए। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்றாருமா. परमेश्वर भी आज यही कहते हैं, நீ என்ன தகுதி இல்லனாலும் இருந்துட்டு तू போ. कोई भी काबिलता के साथ நீ रहे, உதவாதவன். तू कोई नायक நீ नालायक பெரிய है, பாவி. तू बड़ा पापी நான் है, ஒண்ணுக்கு ஆகாதவன். मैं किसी लायक नहीं हूँ, எந்த தகுதியிலும் வச்சுக்க. तेरे पास कोई भी लायक ना हो। ஆண்டவர் ஒண்ணே ஒண்ணு சொல்றாரு. परमेश्वर केवल एक बात कहता உன் है, தகுதி எனக்கு வேண்டாம். तेरा लायकपन मुझे नहीं நீ என் चाहिए, மகனா என் மகளா என்கிட்ட तू வந்தா केवल போதும். मेरा बेटा बेटी बनकर मेरे पास आए तो நீங்க काफी வந்து है। பாருங்க. तुम आकर देखो, எதெல்லாம் இழந்தீங்களோ तुम जिन जिन बातों को खो दिए அதெல்லாம் हो, ஆண்டவர் திருப்பி वो கொடுப்பாரு. सब परमेश्वर तुम्हें அதை விட लौटा कर அதிகமா दिया கொடுப்பாரு. और उससे भी बढ़कर वो देगा। ரொம்ப தூரமா இருக்காதீங்க. बहुत दूर मत रहो। நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். मैं इसलिए पहले ही कहा, அப்பா கூப்பிடுற தூரத்துக்கு வந்துருங்க. पिता पुकारने वाले बुलाने वाले அப்பா दूरी में பார்க்கிற आ தூரத்துக்கு जाओ, வந்துருங்க. पिता देखने लायक அப்பா दूरी में आ ஓடி जाओ, வந்து உங்களை கட்டி அணைக்கிற தூரத்துக்கு पिता வாங்க. दौड़ कर आकर गले लगाने लायक दूरी में रहो। இவ்வளவு தூரம் போதும். इतना दूरी काफी है। அப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? उसके बाद அது क्या மட்டும் हुआ சொல்லி जानते முடிக்கிறேன். हैं? वो कहकर समाप्त करता அப்பா हूं। அவனை கட்டி பிடிச்சாரு. पिता ने उसे गले लगाया, முத்தம் கொடுத்தாரு. चुमन दी, வீட்டுக்கு கூட்டு வந்தாரு. घर पर लेकर आया। இந்த தூரத்தை அப்பா கூட நடக்கலாம். ये दूरी पिता उसके साथ அப்பா चल सकता பார்க்கிற है। தூரத்துக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. पिता देखने वाले दूरी में तुम आ गए तो மீதி தூரத்தை அவர் நடத்திடுவாரு. बाकी के दूरी में वो चला लेगा। ஹalleluya. हालेलुया। வாழ்க்கைய பத்தி கவலைப்படாதீங்க. जीवन के बारे में चिंता मत करो, உங்க வாழ்க்கைய பத்தி கவலைப்படாதீங்க. तुम्हारे जीवन के बारे में चिंता मत करो। அப்பா கையை பிடிச்சாருன்னா எல்லாத்தையும் நடத்த पिता ஆரம்பிச்சிருவாரு. ने हाथ थाम लिया तो सब चला நம்முடைய लेगा। அப்பா கைக்கு வந்துட்டீன்னு हमारे வச்சுக்கோங்க. पिता के हाथ में आ गए உங்களுக்கு உயர்ந்த तो வஸ்திரம் தானா வந்துரும். तुम्हारे ऊंचे दर के वस्त्र अपने मोदरम आप आ ताना जाएंगे, वंदिरो। उंगली के लिए अंगूठी आ பாதரட்சை जाएगी, தானா வந்துரும். तुम्हारे पैरों के लिए जूते आ ஆட்டுக்குட்டி தானா जाएंगे, வந்துரும். और तुम्हारे लिए बछड़ा अपने இந்த आप आ வீட்ல जाएगा। வேலைக்காரனா இல்ல மகனாகவே ஆண்டவர் உயர்த்தி और उस வைப்பார். घर पर नौकर के समान नहीं, बेटे के समान ऊंचा कर இன்னைக்கு रखेगा। தூரத்தில் இருக்கிற நீங்கள் சமீபத்து வாருங்கள். आज दूर रहने वाले आप पिता के करीब आओ। கர்த்தர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर तुम्हारा बाट जो रहा ஆண்டவர் है, உங்களை நடத்துகிறவர், परमेश्वर तुम्हें चलाने உங்களை वाला, போஷிக்கிறவர், तुम्हें परवरिश करने वाला, எல்லாவற்றையும் உயர்ந்த இடத்துல तुम्हारे लिए வைப்பார். सारे बातों में ऊंचा रखने वाला, அப்படிப்பட்ட நல்ல பிள்ளையா वैसे एक अच्छे पिता के நல்ல अच्छे மகனாய் बेटे के மகளாக समान, एक अच्छे बेटा बेटी இன்னைக்கு அப்பாட்ட बनकर வாங்க. पिता के पास आइए। நடத்துகிறவர் அவர். चलाने वाला वो है, உங்களை ஒரு குறைவில்லாம நடத்தும். आपको बिना कमी घटी के உங்களுக்கு चलाएगा, ஒரு குறைவில்லாம आपको ஆசீர்வதிக்கட்டும். बिना कमी घटी के आशीष करेगा, எந்த ஒரு சந்தோஷத்துக்கு குறைவில்லாதபடி ஆண்டவர் நடத்துவார். बिना कोई खुशी के कमी के बिना चलाएगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे।